Okay, recording start. Yeah. Hi, Sandil. So thank you so much in the conversation accept another. So it's not going to be a very formal conversation. Sure. So I just wanted to have a I just let's share each other whatever the information we have. So Sure. I just wanted to start from the month of Jan around. You started a COVID-19 preparedness group. Facebook you started a group. ஸோ மேபி பிஃபோர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நீங்க தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ப்ரிப்பேர்னஸ் குரூப்ங்கிற மாதிரி ஆரம்பிச்சு வாட் மேட் யூ டு ப்ரிடிக்ட் இட்? அது எப்படி நீங்க ப்ரிடிக்ட் பண்ணீங்க இட் இஸ் கோயிங் டு பிகம் எபிடமிக் இஸ் கோயிங் டு பிகம் அ பேண்டமிக்ங்கிறது வெதர் யூ ப்ரிடிக்டட் இட் ஆர் அது நீங்க ப்ரிடிக்ட் பண்ணல? எப்படி பண்ணீங்க? There is even a discussion in the group itself. அந்த group பேரே பேண்டமிக் தான் இருந்துச்சு. ஓகே, கொரோனா வைரஸ் பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ் குரூப் தான் குரூப்போட இனிஷியல் பேர். சரி, இப்போ குளோபல் இந்தியன் ஃபார் டிஃபரெண்ட் ரீசன். We don't want a lot of foreign people to come in the group. We have a lot of cases in India. We other discuss panadhukku time pathamaatiki. So initial okay. Let's go back to December 31st. Okay, so December 31st there was one chinna news item that China informed WHO of some new disease. That's first factor. Seriyala, officially they informed WHO. New Year nadakudhu, January first week varudhu, adukku news varala, enna news adukku follow up varala. So you are getting some news. அதுக்கப்புறம் ட்விட்டர்ல or so called deep webல இருந்து some people are posting. See, இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் always will be some kind of conspiracy theory guys இருக்காம போறாங்க. Some kind of videos அது real or fake ன்னு தெரியாது. But you are getting some video. So there was a video of person falling down. இது மாதிரி வீடியோஸ் இருந்துச்சு. திடீர்னு நடந்துட்டு போய் விழுந்துருதான். என்ன ஆச்சுன்னு தெரியாது. அது ஒரு ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போறாங்க. அது மாதிரி சின்ன வீடியோஸ், a lot of videos came over a period of time. So அதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை இது பெரிய சீரியஸா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ் அது மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கு. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ பிகம் கன்சர்ன். பேசிக்கலி இல்லை, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நியூஸ் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு கொஞ்சம் ஹேவ் சம் கன்சர்ன் ஓவர் இட். ஒரு பொங்கல் டயத்துல இருக்க ஓகே சைனீஸ் கவர்மெண்ட் ட்ரஸ்ட் பண்ணலாம் மேடம், அவன் நான் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல. தேர் கிவிங் லாட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். தட்ஸ் ஹவ் இட் வாஸ் கோயிங் ஆன். ஸோ அப்போ கூட சரி ஓகே மேபி சம்திங் இஸ் மேபி அண்டர் கண்ட்ரோலா இருக்கலாம். இதுக்கு முதல்ல நிறைய டிசீஸ் வந்திருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இட் வாஸ் வி ஹவ் சீன். ஓகே, நீப்பா பார்த்திருக்கோம். நீப்பா நெவர் வென்ட் அவுட் ஆஃப் கேரளா கூட வெளில போகல. டெட்லி டிசீஸ் இன் சம் வே, பட் அதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓகே வேற என்னலாம் பார்க்கலாம், அது மாதிரி ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஓகே இது மாதிரி டிசீஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குமா. ஸோ ஆன்லைன்ல சேனல்ல யூடியூப்ல பழைய நடந்த ஸ்டோரி செஞ்சு மூவிஸ் போட்டிருந்தான். ஸோ அப்போ கண்டேஜன் மாதிரிலாம் ஒரு மூவி இருக்குன்னு heard it and சரி ஓகே அது மாதிரி கவர் பண்ணிக்கலாம். ஓகே இந்த வைரஸும் கொரோனா வைரஸ்ங்க, நோவல் கொரோனா வைரஸ், அப்போ பேருக்கு ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ ஜென்ரலா அப்போ ஓகே அப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா, தோ சைனீஸ் மீடியா வாஸ் கவரிங் இட், அவுட் சைட் இன்டர்நேஷனல் மீடியாவில் இருக்க இட் வாஸ் ஒன் நியூஸ் ஐட்டம், ஒன் நியூஸ் பர் டேயா இருக்கலாம். 10 பேர் 20 பேர் நம்பர் வாஸ் நாட் பிக் இன் எனிவே. சரிங்களா, தமிழ்நாடு கவரேஜ், இந்தியாவில் கவரேஜே கிடையாது. இந்தியாவில் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் உருவாயிட்டு இருந்தது. So I had some instinct, something was not right, was my initial feeling was. Appo I was trying to reach out to my other friends. Couple of people irukanga, okay ba na indha information collect பண்ணிட்டு இதெல்லாம் சொல்றாங்க. நான் கன்க்ளூஷன் க்கு வரல, நான் prediction போகல, but I think this seems கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கு. Let's start looking at it. அப்போ எனக்கு இருக்க நிறைய பேர் இருக்க இக்னோர் பண்ணலப்பா, இது சைனால தான் இருக்கு, இந்தியால வராது, வராது ஃபாரின் போகாது, நிறைய ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் probably இந்த 22nd 23rd ஆனது அப்போ வந்து they did a lockdown of Wuhan. அப்போ lockdown videos வர ஆரம்பிச்சது. Lockdown was okay, a city of 1 crore people. That's like ஒரு சென்னை மாதிரி ஒரு சிட்டியை டோட்டலா லாக் பண்ண, ஃபுல்லா கல்லு போட்டு பிளாக் பண்றான், அவனோட பண்றான், போலீஸ் என்ன எப்படி ஆக்ட் பண்ணுது, getting violent in some form, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த பீரியட்ல ஓகே சம்திங் இஸ் ரியலி சீரியஸ். அதுக்கு முதல்ல வூஹான் பத்தி கிளிக் பண்ண மாட்டோம். ஷாங்காய் தெரியும், ஹாங்காங் தெரியும், பீஜிங் தெரியும், 4 எங்க நிறைய மேனுஃபேக்சர் நடக்குது, அது மாதிரி சொல்லி தான் கிளிக் பண்ணுவோம். இந்த சிட்டியை கேட்டது இல்ல. I was not aware of that part. ஆமா ஆமா, அதுதான் இனிஷியல் பார்ட். வுஹான்ங்கிறது வந்து ஒரு நியூ, அதாவது எப்படி சொல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஷாங்காய் கேள்விப்பட்டிருப்பாங்க, பீஜிங் கேள்விப்பட்டிருப்பாங்க. வுஹான்ங்கிறது வந்து ஒரு யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காத ஒரு, நான் எல்லா பத்தி என்னை பத்தி நான் அட்லீஸ்ட் சைனா பத்தி ஜிகே வளர்க்கவே இல்லை. we never had a need for it. சரிங்களா, maybe couple of years back சைனா போடும் கூட அப்போ கூட so அந்த ஸ்டோரி வாஸ் டிஃபரண்ட். so என்னோட இன்டென்ஷன் வாஸ் டிஃபரண்ட் at that point. அதுக்கப்புறம்
நம்ம இது மாதிரி ஒன்று நடக்குது, வுஹான்ல இப்படி பண்றாங்க, லாக்டவுன் பண்றாங்க, இட் மே பி சீரியஸ். அப்போ நான் 2 விட 3 விட பேசும்போதுக்கு so these are people who might trust in some way or but they are totally ignoring it. So maybe am I talking to wrong group of people? யார பத்தி கவலையே படலையோ அவங்ககிட்ட பேசினா எஃபெக்டே இருக்கா, அதுதான் எனக்கு ஒரு பாட்டா இருந்தது. அதுக்கப்புறம் சரி என்ன ப்ரொடெக்ஷன், வாட் வில் ஒர்க், அப்பதான் ஓகே மாஸ்க் ஒர்க் ஆகுமா. ஸோ 1918 அந்த ஒரு பேண்டமிக் இருந்துச்சு, அப்படி 15 அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூல எப்படி. ஸோ மாஸ்க் வாஸ் ப்ரொடாமினன்ட் திங். வேற என்ன இஷ்யூஸ் இருக்கு, இது ஏர்ல ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையா, they were not giving any assurance, but mask was useful. PPE ஒன்னு இருக்கு, மாஸ்க் எத்தனை டைப் இருக்கு, N95 நிறைய மாஸ்க் டைப் இருக்கு, எங்க வாங்கலாம், எப்படி கிடைக்குமா கிடைக்காதா, மெடிசன் இருக்கா இல்லையா, என்ன ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே எதுக்குமே இன்ஃபர்மேஷன் கிடையாது. அப்போ ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா ஓகே கேன் ஐ பை சம்திங் லைக் தட். சி ஏதோ ஒரு அன்னோன் பார்ட் இது இருக்க, லிட்டரலி கேன் ஐ ஹேவ் அ இன்சூரன்ஸ் அகெயின்ஸ்ட் திஸ் ஒன் டிசீஸ். So let's see anything insurance na ஒரு budget கிரியேட் பண்ணுங்க, literally you say create a budget and so hey I will buy some things. எங்க வீட்ல 4 பேர் இருக்குப்பா, 4 பேருக்கு ஒரு 4 மாஸ்க் வாங்கலாமா, ஆன்லைன்ல மாஸ்க் வாஸ் அவைலபிள், நார்மல் மாஸ்க் இருக்க லோக்கல் கடையில கிடைக்குது. I went and bought something. அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்தா என்ன ஆகும், ஸோ அது வரைக்கும் லாக்டவுன் பத்தி யோசிச்சதில்லை, பட் லாக்டவுன் வந்தா என்ன ஆகும், என்ன இம்பாக்ட் இருக்கு, எவ்வளவு கேஸ் தான் ஆச்சு, ஸோ வாட் டு பீப்பிள் ரிக்வயர், அப்பவுமே அந்த இனிஷியல் கேஸ் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி யோசிச்சு ஓகே I ordered everything online சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் ஓகே ரிபப்ளிக் டே அன்னைக்கு I think 26 January இருக்க ப்ராபப்லி ஈவினிங் இருக்க I created this Facebook group. கிரியேட் பண்ணும்போதுக்கே இது நான் குளோபல் சைட்ல தான் கிரியேட் பண்ணோம். கொரோனா வைரஸ் இது பேண்டமிக்னு சொல்லி தான் ஆரம்பிச்சேன். அப்போ வரைக்கும் WHO இருக்க இந்த டிசீஸும் அக்செப்ட் பண்ண விரும்பல, இட் ஸ்ப்ரெட்ஸ், இதுவுமே அவங்க சொல்ல மாட்டேங்காங்க. ஸோ மை டவுட் ஆன் சைனா வாஸ் தேர். சைனா டேட்டாவே உண்மையா சொல்லலாம் போய் சொல்லலாம் தெரியாது எனக்கு. அதுக்கு பார்த்துருக்க WHO சைனா சப்போர்ட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. யூஎஸ் இருக்க தேர் கைண்ட் ஆஃப் இக்னோரிங் இட் இன் சம் வே. பட் எனக்கு எப்படின்னா லாட் ஆஃப் பீப்பிள் சைனீஸ் நியூ இயர் வரப்போது இவ்வளோ பீப்பிள் போவாங்க வருவாங்க, இட் வில் ஹேவ் இம்பாக்ட். அந்த ஒரு பார்ட் இருக்க ஐ ஹேட் தட் ஃபீல். ஏன்னா சைனீஸ் நியூ இயர் நீங்க இஃப் யூ கோ டு சிங்கப்பூர் பெரிய பிளேஸ் யூ நோ சைனீஸ் நியூ இயர் இஸ் a big thing for them. ஒரு 2 weeks ஒண்ணுமே நடக்காது, then people come back. அந்த ஒரு பார்ட் இருந்துச்சு. சோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட். இல்ல சோ இந்த குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். குரூப்ல ஐ ஷுட் போஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் போஸ்டே இருக்க யாருக்கெல்லாம் புரியவே இல்லையோ இந்த கண்டேஜியன் படம் பாரு, இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இந்த படம் இருக்க லெட்ஸ் சே இந்த நீபா வைரஸ் பத்தி இந்தியால இருந்தா எப்படி வைரஸ் இருக்குமோ அதுக்கு இருக்க வைரஸ் படம் இருக்க மலையாளத்துல இருக்கு. சோ இது மாதிரி படம் லிங்க் தான் ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி. என்னன்னா கன்னட வருது அது போடுது. those who have no idea let them get how serious it can be. அதான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் I invited some people. நிறைய பேர் இந்த குரூப் ஜாயின் பண்ணவே இல்லை. பட் those who were concerned, மணி சொல்ல எல்லாருக்குமே அது கன்சர்ன் இல்லை. எனக்கு என்ன பார்த்தா if I was posting all this post on my Facebook page, people will either block me or unfriend me. அதான் பாட்டுருந்துச்சு. குரூப்பா இருந்தா ஈஸியா இருக்கும். those who are interested go to join the group and they can get it. அதுதான் நான் இனிஷியலா அடுத்த புஷ் பண்ணது. ஒரு மாடல் தான். Okay, I want to separate this symbol with that symbol. So ஒரு பேஜா இருக்கலாம், என்னோட குரூப்பா இருக்கலாம். I realized நான் மட்டும் போஸ்ட் போட்டா நல்லா இருக்காது, other people also should do it and research பண்ணுவோம். So ஃபர்ஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இருக்க I was telling to my colleagues சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் பெருசா இதை சீரியஸா எடுக்கல. இல்லை சார் நம்ம ஊர்ல வராது சார், நம்ம கேஸ் வராது. சொல்லி January 30th ஓட்டுல I think we had first இந்த வுஹான்ல வந்து கேரளா 3 கேஸ் வந்துச்சு. அப்போ கேஸ் வந்துருச்சுப்பா, மக்கள் இப்போ ஃபீல் பண்ணுவாங்க. 3 கேஸ் 10 days without any treatment, 10 or 12 daysல they said okay they are cured நாங்க. But they were younger people. வேற யார் வந்திருப்பா. அதுக்கப்புறம் அது ஒரு ரூமர்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல வந்திருக்கான். இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த 3 பேர் வந்து கேரளால வந்து ஒரு 10 daysல கியூர் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல WHO வந்து எதுவும் கைட்லைன்ஸ் எதுவும் கொடுத்திருந்தாங்களா? ட்ரீட்மென்ட்கான கைட்லைன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுத்து எனக்கு தெரிஞ்ச அந்த பீரியட்ல we had no information on how to treat anything. டயக்னோஸ் பண்ணது ட்ரீட் பண்ணாங்க. ஒண்ணுமே கொடுக்கல. இல்ல so they were all medical college students நால maybe they were taken some preventive measures எடுத்துக்கலாம். okay maybe fever க்கு கொடுத்திருக்கலாம். so அந்த ஒரு பார்ட் இருக்கு. plus these people are younger people, 21-22 people. அதான் அந்த ஏஜ் குரூப் வச்சுக்கலாம். ஒரு செகண்ட் இயர் சரியா படிக்க வச்சுக்கலாம். காலேஜ் ஸ்டூடண்ட்னா அதெல்லாம் ஏஜ் வந்திருக்கும். அந்த ஏஜ்ல maybe they were recovered without any treatment, without any medicine they got treated. okay அதனால தான் I think they got recovered. so அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் it's not like if அந்த டைம்ல வந்து it was not like என்ன சொல்ல ஒரு ஒரு WHO என்ன ஒரு கைட்லைன்ஸுமே இல்லாம they were not clear about it. so எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம WHO இருந்தாங்க.
இல்ல பேண்டமிக் ஈவன் டிக்ளரேஷனே வந்து இனிஷியல் மார்ச் ஸ்டேட்டஸ்ல இது குளோபலா க்ரோ ஆமா ஆகும் சொல்றது அந்த மார்ச்ல ஸ்டேஜ்ல சொல்றாங்க. அது 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 மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா WHO இட் இஸ் நாட் ஸ்ப்ரெடிங் டு ஹியூமன் பீயிங்ஸ்ங்கிற மாதிரி ஒரு சைனாவோட இதை அப்படியே வந்து கண்டிப்பா. சைனா சொன்னது அப்படியே நம்பி WHO-வும் இது பண்ணிட்டாங்க. ஆமா. இது கோயிங் ஃபார்வர்ட் இப்ப எப்படி சொல்லறேன்னா இப்ப from the month of Jan to March நம்ம வந்து இந்த 3 monthsக்கு இடையில நடந்த ஒரு பிக் lot of things have happened Jan to March. இப்ப இந்த டிசீஸோட ஸ்ப்ரெட் வந்து அப்ப டிசம்பர்லயே இட் ஹஸ் ரீச்ட் குளோபல்ங்கிற மாதிரி ஒரு ஒரு அசம்ஷன் வரலாமா? இல்ல ஏன்னா பார்டர்ஸ் ஆர் ஓபன் ரைட், சோ ஊஹான்ல இருந்து ஃளைட்ஸ் வந்து என்னைக்கு ஸ்டாப் ஆயிருக்கோ அது வரைக்கும் இல்ல ஓகே. இல்ல சோ இப்போ நம்ம என்னைக்கு ஆரம்பிச்சது அந்த டேட் இருக்கு நம்ம ஷூர் கிடையாது. சைனாவோட மடிய அந்த டேட் எல்லாம் தப்பா இருக்கு சரிங்களா. இப்போ டெஸ்ட் பண்ணத ஒரு பிரெஞ்சு டெஸ்ட் பண்ணத ஒரு ஃபிஷர்மேன் ஹூ ஹட் டைட் அவனை செக் பண்ணானா யூ டைட் ஆஃப் நியூமோனியான்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. பட் சாம்பிள் டெஸ்ட் பண்ணி வந்தா டிசம்பர்ல ஹி டைட். ஹிஸ் சாம்பிள் வாஸ் பாசிட்டிவ் சரிங்களா. சோ பிரான்ஸ் ஹேட் a case in December itself. ஓகே. சோ பேக் டேட் என்னதுன்னா இப்ப டிசம்பர்ல கேஸ் வந்திருக்காது. ப்ராபபிலி நவம்பர்ல இருக்குமா, நவம்பர்ல அக்டோபர் இருக்குமா, செப்டம்பர்ல இருக்குமா. So more evidence points towards it could be man made இல்லையா, அதுவே ஒரு பிரச்சனை இருக்கு. யார் லீக் பண்ணிருப்பா, எந்த டைம் லைன் இருக்கும், அது எல்லாத்துலயும் நிறைய கேள்விகள் இருக்கு. சோ நேச்சுரலா இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, வெரி வெரி probably 0.1. இது வந்து இப்ப எப்படி சொல்லணும்னா one of the greatest intelligence in the world is Israel's intelligence னு சொல்லுவாங்க. சோ இஸ்ரேலோட intelligence வந்து one of the powerful intelligence bureau, even comparing to US they have a very strong intelligence. இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாமே they failed to predict அப்படிங்கிற மாதிரியா? ஏன்னா on seeing the numbers are like எப்படி சொல்லணும்னா கம்ப்ளீட்டா US ஓட நம்பர்ஸ் எல்லாமே டிராஸ்டிக்கா போயிட்டு இருக்கு. சோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்கிற மாதிரி நான் ஒரு ஏப்ரல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னன்னா everybody has been proven wrong. இஸ்ரேல் இருக்க மருந்து வச்சிருப்பான், எப்படியே கண்டுபிடிச்சிருவான், 10 பேர் கூட இன்ஃபெக்ட் ஆக மாட்டாங்க, 10 பேர் கூட சேர்த்து டெத் ஆக மாட்டாங்க. அங்க 10,000 20,000 இருக்குது. எல்லா கண்ட்ரிலும் கேசஸ் கூடிட்டு இருக்கு சரிங்களா. சம்மர் வந்தா சரியாயிரும், இது வந்தா சரியாயிரும் அப்படின்னு எல்லா கண்ட்ரியும். ரஷ்யால கேஸ் வரவே வராது, அவங்களா தே ஆர் ரன் பை புட்டின் பண்ணிட்டு இருக்காங்க. புட்டின்கே வந்தா வரலையான்னு we had doubt on that part, right? அதான் கனடியன் பிரைம் மினிஸ்டருக்கு வைஃப்க்கு வந்துச்சு, கனடியன் பிரைம் மினிஸ்டருக்கு வரல, ஏன் வரல? இது சோ போனா நிறைய கேள்வி கேட்கலாம் சரிங்களா. ஆல்ரெடி ட்ரம்ப்க்கு 3வது டெஸ்ட் பண்ணிட்டாங்க, but this is actually multiple times சரிங்களா. but again they are going in a particular way, their approach plan. intelligence ரெண்டு டைப்ங்க. ஒன்னு இருக்க சிக்ன்ட்பாங்க, சிக்னல் இன்டெலிஜென்ஸ். இன்னொன்னு இருக்க ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சரிங்களா. சிக்னல் இன்டெலிஜென்ஸ்ல ஏதாவது நியூஸ், இமெயில், கால் பேசும்போதுக்கு அதை யாராவது இன்டர்செப்ட் பண்ணி கேட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு யாராவது இன்ஃபர்மேஷன் எடுத்து உங்களுக்கு தரணும். so there was this Chinese doctor who shared with other doctors that something went wrong, ஒரு டிசீஸ் which is spreading fast, ஒரு டிசீஸ் வந்துச்சுல. அது அந்த வீடியோ வரும்போது தான் நமக்கு தெரியுது, ஓகே something is serious. அதுவும் he was made to withdraw the statement, அது மாதிரி நிறைய பண்ணாங்களா. so the more they try to control it, some information are leaking. ஓகே சொல்லுங்க. இந்த இப்போ ஒரு டாக்டர்ஸ் இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே நான் ஒரு லிங்க்ல படிச்சேன். the people who were involved in the initial stages they are not alive anymore அப்படிங்கிற மாதிரிலாம் lot of things are coming from China. so China is not open for press. China வந்து அவங்க they are not ready to reveal many information. so China வந்து டிரான்ஸ்பரண்டா இல்லாதனால இன்னைக்கு வந்து everyone is suffering அப்படிங்கிற மாதிரி தான் what I feel. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பீரியட் வச்சுக்கலாம். செப்டம்பர்ல இருந்து if they had something ஆயிருச்சு அக்டோபர் நவம்பருக்குள்ள, if they actually had notified other countries something big is happening na, they could have closed all the exports, right? Flights, train, ship எல்லாமே ஸ்டாப் பண்ணிருந்தா வேர்ல்ட் கேஸ் வராமலே இருக்கலாம். ஆமா, அப்ப சைனா வந்து அப்ப நான் வந்து எனக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ண, நான் அந்த டைம்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் வாஸ் அபவுட் டு ஹேப்பன் இப்போ நடந்திருக்கணும். ஸோ நான் இனிஷியலா எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, ரைட் சைனா வந்து தே ஆர் டார்கெட்டிங் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எப்படின்னா ஓகே இது வந்து ஒலிம்பிக்ஸ், டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஸ்டாப் பண்றதுக்கு சைனா ஏதோ பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்னோட தாட் இருந்துச்சு. மேபி இட் கேன் பி a very narrow thought, பட் சைனா கேன் டூ, சைனா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுதான் ஏதோ பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நினைச்சேன்.
ஆனா இட் வெண்ட் ஆன் லைக் ஒரு வைட் ஸ்ப்ரெட்டா. இது பார்க்கும்போது அப்ப என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, கண்ட்ரோல் கிடையாது. ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் விட்டுருவோம். நான் சொன்னேன், நிறைய கண்ட்ரீஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணுச்சு, சரிங்களா? ஒவ்வொரு மிஸ்டேக்கும் we have data on that part. வச்சுக்கோங்களேன், ஜப்பான் நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணவே இல்லை, சரிங்களா? until they had the cruise liner வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு டைமண்ட் பிரின்சஸ் நடந்துச்சு நம்பர். So at one point they had more cases outside China than all the countries put together. Okay. So பரவுது ஏன் ஜப்பான் இருக்க எல்லாரும் இறங்க சொல்லிட்டு they could test it for everybody. Actually they didn't do it. So China, ஜப்பான் இருக்க they wanted நிறைய செலவு பண்ணிட்டு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்காக, சரிங்களா? அது மாதிரி அவாய்ட் பண்றதுக்காக பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் எப்படி பீப்புள் கொண்டு வருவாங்க, என்னெல்லாம் இருந்துச்சு, எவ்வளவு இன்ஃபெக்ட் இருக்கல, how many Indians were infected in that ship itself, we don't know it. ஒரே நம்பர் தெரியும், have you bring all the people back, அங்க யாரா இருக்காங்களா, அங்க யாரா செத்தாங்களா நமக்கு தெரியாது. there are lot of question unanswered இருக்கு, சரிங்களா? So ஒவ்வொரு கண்ட்ரியும் சொல்ல, ஹாங்காங் கேஸ் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க, நம்ம முன்னுமா தெரியல எனக்கு. தைவான் கண்ட்ரோல் பண்ணுதா? தைவான் ஓகே ஆன்டி சைனா கம்பெனி, சோ அவங்க மேனேஜ் பண்ண மெத்தட் வேற மாதிரி இருக்கலாம், சரிங்களா? சவுத் கொரியா வந்தவன பாருங்க, கடகட டெஸ்ட் குடிச்சு they tested everybody possible. ஒரு சர்ச் லிங்க் ஆற குரூப், அவனுக்கு வூஹானுக்கு லிங்க் இருக்காங்க. once that one person went to church multiple times and யார் கூட வந்து ப்ரே பண்ணாலும் அவங்க எல்லாத்துக்கும் வந்துச்சு, அவங்க வச்சு அவங்க people வந்துச்சு. so they had about 10,000 cases in week க்கு டெஸ்ட் பண்ணாங்க. என்னடா நம்பர், வேர்ல்ட் நம்பர் ஃபாஸ்டஸ்ட் growthக்கு சவுத் கொரியா இருக்கும் போதுக்கு at some point they can contain it. எல்லாமே சரியாயிருச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா there is one gay bar issue வந்துச்சா. so one guy went to a multiple gay bar on a single day. அவன் எங்கெல்லாம் போனா அங்க 50 100 கேஸ் 200 கேஸ் அதுமே நம்பர் பண்ணி கூடி இருக்கு. so again they are managing in some way. ஃபர்ஸ்ட் வேவ் இருக்குமா, செகண்ட் வேவ் இருக்குமா, எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியாது. சிங்கப்பூர்ல இதே பிரச்சனை தான். சிங்கப்பூர்ல அந்த ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணாதான் யூரோப் வந்துச்சு, ரைட்? some people may have it without any symptoms, they can spread to other people. அந்த மாடல் கேம் country by country. before எல்லா கண்ட்ரில 0 நம்பர் பார்த்திருக்கோம், 1-2 டிஜிட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்பர் கடகடன் கூடி எல்லா இப்ப யூரோப்ல has about 1-2 million cases அங்க இருக்கு. it's a small continent. யூஎஸ்ல யூரோப்போட எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா the most affected is Italy. so எல்லாமே 200 மேலங்க, எல்லாமே 200 மேல, எல்லாமே ஆமா 2000 மேல எல்லாமே இருக்காங்க. இதுல பெக்குலியரா நான் டெய்லி அந்த வேர்ல்ட் மீட்டர்ல பாக்குற கண்ட்ரி வந்து வெரி டீப்பா நான் பாக்குற கண்ட்ரி ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி வந்து டெத் ரேட் வந்து இட் இஸ் வெரி வெரி லோ கம்பேரிங் டு அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் விச் ஆர் அஃபெக்டட். ஸோ கம்பேரிங் டு தட் பர்சன்டேஜும் எனக்கு நான் படிச்ச வரைக்கும் தே ஆர் எஃபிஷியன்ட் இன் டெஸ்டிங் பிளஸ் கண்ட்ரோலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஜெர்மனி, எனக்கு ஜெர்மனியும் அண்டர்பிளே பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைல்டு எல்லா கண்ட்ரியும் நான் இருக்க அங்க விட்டுருவோம். தமிழ்நாடே டெத் ரேட் கம்மியா இருக்கு. so I don't even believe Tamilnadu's number on death numbers. இதுக்கு மேல ஓபனா பேச முடியாது, சரிங்களா? ஆமா, we are giving reasons. நீங்க இருக்க இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது உங்களுக்கு, நீங்க டெத் காமிச்சீங்கன்னா இந்த ரீசன் சொன்னீங்கன்னா டெத் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது அப்படிலாம் சொல்லி மாத்துறாங்க. I've heard of these kind of cases. so Tamil number is lower than across India. நம்ம ஹாஸ்பிடல் பண்ணி சொல்ல, நம்ம ஊர்ல 90% of patients are going to government hospital. private hospital ரொம்ப கம்மி தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமா சர்வீஸுக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு எனக்கு சொல்ல முடியாது. இந்த கபசுர குடிநீர்னால தான் வேற சேவ் ஆயிட்டாங்கன்னா I doubt that part. it's a immunity booster தான், எதுவுமே கிடையாது. it's not a treatment solution கிடையாது. so our deaths are comparatively low compared to everywhere else. பெங்கால் பாருங்க, அங்க 10% மேல டெத் இருக்கு. நம்ம பர்சன்டேஜ் 10,000 people less than 60 people 0.5% rate இருக்கு. வேர்ல்ட் வைட் up to 5% வந்து அதாவது எப்படி சொல்லனா வேர்ல்ட் வைட் வந்து எவ்ரி கவர்மெண்ட் இஸ் அண்டர்பிளேயிங் வித் தி நம்பர்ஸ்ங்கிறது இட் இஸ் தோராயமா ரேஞ்ச் சொல்றேன். 3.5 to 5% இஸ் நார்மல் வேர்ல்ட் ஆவரேஜா இருந்தா. see anybody who gets infected asymptomatic இருப்பான், அதுக்கப்புறம் சிம்டம் வரும். சிம்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ள if he doesn't get well soon he will go into hospitalization போயே ஆகணும். it will become serious enough to hospitalization ஆகும். hospitalization periodல if he doesn't improve immediately he will go into ICU. அங்க இருக்க இன்டியூபேட் பண்ணி அந்த வென்டிலேட்டர் வச்சா 1 or 2 weeks he might survive or he might die. இதுதான். so ultimately ரெண்டே அவுட்கம் தான் இருக்கு. ஒன்னு he gets treated or he dies, right? there is no in between output. okay, hospital duration la some people will be admitted for 2 weeks இருக்கலாம், some people will be admitted for 100 days இருக்கலாம்.
Okay. 100 days. Okay, so China had 2-3 cases of doctors who were treated for over 100 days because government want to rescue them for at any cost. But they have other damage, multiple organ damage. Somebody group post the 2 doctors photo whose skin has become dark, literally black. Probably they had some special treatment medicines which had a side effect. So we have not done anything extra. தமிழ்நாடு or ஜெர்மனில இருக்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருப்பாங்க எனக்கு ஐடியாவே இல்லை. இப்ப அது எப்படி சொல்லனா, ஈவன் இப்ப நீங்க யூஎஸ் பேஸ்ட் சினாரியோஸ் போயிட்டோம் அப்படின்னா, the numbers are like எப்படி சொல்லனா, ட்ரம்ப் whenever he is meeting press, he is saying that he has done a fabulous extraordinary things இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவரோட இது சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா it has become like இப்ப on seeing the numbers of US, it is clearly எப்படி சொல்றதுன்னா, இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி நீங்க வச்சுக்கிட்டாலும் சரிதான், இல்ல எப்படினாலும் சரிதான், டைரக்ட் அட்டாக் ஆன் யூஎஸ் பேஸ்ட் அப்பான் ட்ரேட் வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நான் இப்போ ஃபீல் பண்றேன். ஸோ இட் வாஸ் பிளான்ட் மாதிரி தான். ஏன்னா பட் ஸ்டில் பீப்புள் ஆர் அகைன் அண்ட் அகைன் சேயிங் இது it is not this virus was not created in a lab அப்படிங்கறது again and again people சொல்றாங்கனாலுமே people சொல்லவே இல்லங்க, மணி சொல்ல people சொல்லவே இல்ல, மீடியா மட்டும் சொல்லுது. அந்த மீடியா பாருங்க, அந்த லெஃப்ட் மீடியா தான் சொல்லுது, யாருமே சொல்லல. சரிங்களா, ஆரம்பிச்சதுல இருந்து இதுக்கு நார்மல் ஃப்ளூ மாதிரி தான் இருக்கு, ஃப்ளூல பொம்பல் டை அந்த மாதிரி ஸ்டோரி சொன்னது யாரா? நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், இது மாதிரி ஃபுல் LA டைம்ஸ், சிகாகோ டைம்ஸ், இது மாதிரி எல்லாரும் சொன்னதுதான். சரிங்களா, ஐ கேன் கிவ் யூ a lot of posts on what they are saying. Okay, இல்ல they all have been proven wrong. சரியா, சரி, ரெண்டு பார்ட் இருக்கலாங்க. சரி, யூஎஸ்ல ஓகே politics is very 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 strong in that part. சரிங்களா, so if Trump treats people, saves more lives, அது மாதிரி ஏதாவது இமேஜ் பில்ட் ஆயிருச்சுன்னா he can't be defeated. They are okay. More no million people said that there are people who are willing Trump should go. அதனால ஒரு குரூப் இருக்கு. ஓகே அது இந்த ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ்க்கு ரீச் ஆக கூடாது, அது எல்லாமே இருக்கு. சோ நான் ட்ரம்ப் இருக்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இஸ் ஹி டம்ப் நமக்கு தெரியாது. We are not interacted closely with him. Okay, what we see is publicly what he makes. Okay, சில பேர் இருக்க ஐடியாவை உள்ள யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவாங்க. இவன் யோசிக்கிறதே ஓப்பனா பேசி யோசிப்பான். அதுதான் அவனோட ஸ்டைல். ஒரு ஐடியா நீங்க சொன்ன ஒரு கேள்வி கேட்ட உடனே இந்த கேள்விக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், 4 ஆப்ஷன் ஓப்பனா சொல்லுவான். அந்த ஆப்ஷன்ல போய் ஸ்டேட்மென்ட் கொடுத்துறாருப்பா, சரியாயிரும். மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி எல்லா எங்கிட்ட சொல்யூஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு நினைச்சதுல இந்த பிரச்சனை இருக்கு. சரிங்களா, ஹைட்ரோக்ளோரோக்வின் இந்த பாருங்க, ஹைட்ரோக்ளோரோக்வின் இதான் நம்ம இந்தியா இருக்க 120 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. ட்ரம்ப் என்ன கேட்டா எல்லா சப்ளை எனக்கு கொடுத்துருந்தான், நம்ம அவனை பேசுறது நெகோஷியேட் பண்ணது எங்க ஃபார்மா கம்பெனி எல்லா கம்பெனியும் அலோவ் பண்ணுனாங்க. ஸோ வி காட் அ special deal for getting all the pharma companies approved by FDA, which is why stock market la pharma are increasing. ஓகேங்களா, ஓகே. இப்போ ரெண்டு பாட்டுங்க, யூஎஸ் இருக்க it runs on insurance based. இன்சூரன்ஸ் டிபெண்ட் தான் அவங்களோட பிரைமரி கேர் வச்சுக்கோங்களேன். இன்சூரன்ஸ் அந்த ஊர்ல எந்த ட்ராஜடியும் இருக்க எப்படியா சம்பாதிக்க வைப்பாங்க. உங்களுக்கு 100 வருஷம் கழிச்சு பணம் சம்பாதிச்சலாமா, அதுதான் அவங்களோட எய்மா இருக்கும் வச்சுக்கோங்களேன். சோ அந்த ஊர்ல பிசினஸ் மேன், அந்த ஊர்ல ஃபார்மா, அந்த ஊர்ல பொலிட்டிக்ஸ் அப்படிதான் இன்வால்வ் ஆகும். சோ எப்படியாவது ஒரு $1 trillion இது கொடுப்போம், அது வரைக்கும் பிக் கம்பெனிஸ் will make money. 1% என்ன ஹெல்ப் பண்றதுக்குன்னு ரிபப்ளிகன் பண்ண சொல்ல டெமோக்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்சைட் நியூஸ் வச்சு ஷேர் ட்ரேடிங் பண்ணது எல்லா அவங்களோட செனட்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. there are a lot of cases going on that part. So they do in a different way. ட்ரம்ப் வந்துட கூடாது. இல்ல நான் சொல்றேன், இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா யூஎஸ்ல நவம்பருக்குள்ள ட்ரீட்மெண்ட் ஆகலைன்னா some people want election to happen, some people want like எல்லாரும் போஸ்ட் எலெக்ஷன் வைக்கலாமா, எதை இருக்க ஃப்ராட் கொண்டு முடியும். இன் பர்சன் ஓட்டு போடுறது வேற கணக்கு, டிஜிட்டல் போடலாமா, மொபைல் போன்ல SMS போட்டமே போடணும். ஸோ அது அவங்க பெரிய இஷ்யூ அங்க இருக்கு. சரிங்களா, பட் அங்க இருக்க so called pharma companies want to, okay, டாக்டர் ஃபாச்சி சொல்றாங்க, I think he's a fraud. One guy நீங்க maybe he spoke some good stuff இருந்தாலும் maybe he was involved in funding that Wuhan lab fund பண்ணதுக்கு அவன் இன்வால்வ் ஆயிருக்கான். கிலியட் சயின்ஸை ப்ரொமோட் பண்ணதுக்கு அவன் இன்வால்வ் ஆயிருக்கான். நிறைய கேஸ் எனக்கு ஐ ஹேவ் டவுட் ஆன் தட் பார்ட். இல்ல ரொம்ப நல்லவனா தான் டவுட் வந்துருதுங்க. சரிங்களா, அது ஒரு 7 பிரசிடென்ட் கூட 8 பிரசிடென்ட் கூட ஒர்க் பண்றது ஈச் ஹேவ் a different style. கடைசி பிரச்சனை தான் அவன் தூக்கி மேல கொண்டு வராங்க, அவன் பேசுறான். இப்போ பாருங்க, ட்ரம்ப் ஹஸ் ஈவன் சைட்லைன்ட் ஹிம் ஆக்சுவலி. ஆமா, இன்னும் ஓகேங்களா, பட் இப்போ ப்ரோ டெமோக்ராட் அப்படி பேசிட்டு இருக்கான். சோ தட் இஸ் இல்ல
கிலியட் சயின்ஸ் இருக்க அவன் பண்ண ரெம்டெசிவிர் சொல்றான், அந்த மெடிசன் இருக்க ஒரு டோசேஜ் இருக்கு about $1,000 ஆகும் ஒரு பர்சனுக்கு. ஒரு மில்லியன் பீப்புளுக்கு $1,000 $1 billion. இது எதுக்கு ஒரு 10 million people 20 million people 50 million people இருக்கலாம். பட் மருந்து எஃபிஷியன்சி அவங்க ட்ரை டு புஷ் இட் டு சைனா சொன்னா இது எஃபிஷியன்ட் இல்லன்ட்டான். அடுத்த டெஸ்ட் டேட்டா லீக் ஆச்சு. சுகர் பில்லுக்கும் இது கம்பேர் பண்ணா இது 8% பெட்டர்ங்கிறான். அது மருந்து சாப்பாட்டுக்கு குணமா போற பணம் சாப்பிட்டா கூட பெரிய எஃபெக்ட் இல்லைங்க. ஹைட்ரோக்ளோரினுக்கு குளோரோக்வின் இருக்க பிரெஞ்சு, ஜெர்மனி, அதர் கண்ட்ரீஸ் ஹவ் டன் டெஸ்ட் ஆன் இட் அண்ட் effectiveness இருக்கு. பட் they also have some requirements. So US என்ன சொல்வாங்க, இந்த இது $1 மருந்துங்க, இது ஒரு 10 மாத்திரை. நம்ம ஊர்ல இருக்க யோசிப்பாங்க, நம்ம ஊர்ல இருக்க we never had a good sanitation. மோதி இருக்க ஸ்வச் பாரத் சொல்லும் போதுக்கு செருப்பு போடுங்க, கையை சோப்பு போட்டு கழுவுங்க, டாய்லெட் போங்கன்னு சொன்ன போது டாய்லெட் கட்டி தந்தோம். அதுதான் அவங்க பண்ண வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ரீசன்னால நம்ம நிறைய கொசு இருந்தனால நம்ம மலேரியா இருந்துச்சு, மலேரியா எரடிகேட் பண்ண முடியல நம்மளால. சரிங்களா? That's why we have production capacity, we have ஏதோ so we have this medicine because of that part. சரிங்களா? We have increased the production of this medicine by about 10x. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று இருக்க ஹிமாச்சல்ல நிறைய ஸ்மால் கம்பெனிஸ் ஆர் ப்ரிப்பேரிங் நவ். சரிங்களா? ஸோ இந்தியன் கவர்மெண்ட் has ordered 11 crore doses ஆர்டர் பண்ணிருக்கு. So இந்த ட்ரக்கே நீங்க பாத்தீங்கனாலும் it was not a proven one. அந்த ட்ரக் வந்து it was not a proven one that it cure. சரி, எந்த ட்ரக்கும் ப்ரூவ் கிடையாது. இல்ல நார்மலா சொல்ல ரெண்டு பாட்டுங்க மெடிசன்ல இல்ல எனிதிங் இல்ல. ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு it cost billions of dollars ஒரு நம்பர் சொல்வாங்க. சரிங்களா? So they will identify one chemical. இந்த கெமிக்கலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, அது கூட அதை வச்சு எப்படி சால்வ் ட்ரீட் பண்ணுது, ஒரு ட்ராக் பண்ணுது ஒரு பார்ட். அதுக்கப்புறம் ட்ரையல்ஸ். சரிங்களா? ஒரு they'll give it to a mice கொடுப்பாங்க, அது ஒரு monkeys கொடுப்பாங்க, eventually human trials வருமா. இது ஏதாவது ஒரு லெவல்ல சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கா, ஏதாவது இம்பாக்ட் இருக்கா, அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணும்போது they will normally ஒரு 100 மருந்து இங்க லான்ச் பண்ணீங்கன்னா 5 தான் லான்ச் ஆகும். It helps but it creates side effect பண்ண வாய்ப்புனால they will do or dosage கம்மியா இருக்க கூடாதுன்னு. ஓகேங்களா? சோ ஒரு பிளாக்பஸ்டர் ட்ரக் வந்து pharma companies want to make lot of billions of dollars on it. They don't want to lower the cost in any way. So okay, இந்த ஒரு மருந்து ட்ரை பண்ணல. சோ இப்போதைக்கு 1910ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய மருந்து கொடுச்சோமா, they are trying thousands of medicines. டைஜின் மாதிரி மருந்து சொல்லலாமே, அல்சருக்கு அது மாதிரி they are trying all these medicines against this drug. முடிக்கு போடுறது ஹார்ட் ஓகே வந்து ஓகே இருக்குமா, எல்லா மெடிசன் ட்ரை பண்ணா. சோ லேப் ட்ரையல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அக்ராஸ் மெடிசன்ல. கிட்ட 100 டீமுக்கு மேல they are trying to invent a vaccine for it. That's what இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? பட் let's not be too ஆப்டிமிஸ்டிக் தட் பார்ட். டக்குன்னு வந்துரும் ஊர்ல 50 கொடுத்துருவான் சரியாயிருவான் அந்த நம்பர் எனக்கு நான் எதிர்பார்க்கிறேன். ஆமா அது எனக்கும் வந்து ஒரு பிலீஃப் கிடையாது. ஏன்னா இமீடியட்டா அவங்க வந்து ஒரு ட்ரக் வந்து இப்ப ட்ரக் வந்து இமீடியட்டா வரப்போறது இல்லைங்கிறதா என்னுடைய பிலீஃபுமே. இப்ப எனக்கு என்னன்னா ரெண்டு விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு யுஎஸ். ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து when this hydroxychloroquine வந்து it is not a proven one அப்படிங்கிற இல்லாம இந்த டைம்ல ரிட்டாலியேஷன் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து ட்ரம்ப் வந்து அகேன்ஸ்ட் இந்தியா யூஸ் பண்றது வந்து ஐ டோன்ட் ஃபீல் இட் இஸ் ஒரு டிப்ளமேட்டிக். புரியல, ரிட்டாலியேஷன் வேர் இஸ் ரிட்டாலியேஷன்? why don't we have a retaliation அப்படின்னு ட்ரம்ப் கேட்டாரு. So when India is not, I spoke to Prime Minister Modi. ஏதாச்சும்னா why don't there be a retaliation அப்படிங்கிற மாதிரி மடியும் சொல்ல மீடியா பண்ண பேசல இன்னைக்கு பாருங்க. So India created 2000 crore budget. PM cares la 3100 crores, 2000 crores was allocated for ventilators. சரிங்களா? At least this number is okay. There was a post by Trump that since the disease treatment solution where my marnala a lot of people are not going into ventilators, so America may donate ventilators. எவ்வளவுன்னு சொல்ல, பட் ஒரு நம்பருக்கு ஒரு ட்வீட்டர் போஸ்ட் வந்திருக்கு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு ஏன்னா நோ கண்ட்ரி செலிப்ரேட்டட் ட்ரம்ப் லைக் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் அண்ட் இந்தியா 2 கண்ட்ரி தவிர ட்ரம்ப் வந்து வேர்ல்டு லீடர்ஸ் வந்து they are keeping little hugget. அதுக்கப்புறம் அவரை செலிப்ரேட் பண்ண இப்ப ரெண்டு பாட்டுங்க. ஒன்னு யுஎஸ்ல 2 தான் பிரைமரி பார்ட்டிஸ். அப்படி இருக்கும்போது நம்ம we have celebrated அப்படி இருக்கும்போது அவர் நம்ம ரிட்டாலியேஷன் அப்படிங்கறாரே அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதான் நீங்க எந்த கான்டெக்ஸ்ட பாக்குறீங்க. சரிங்களா? சோ மடியுன சொல்லனா ட்ரம்ப் is good for India is the only part which I believe in. சரிங்களா?
He's taking care of America. சரிங்களா? He doesn't want to go and fight all the wars across the world. அதெல்லாம் பண்ண விரும்பவே இல்லை. வேற எங்க போறாங்க போறல. எனக்கு என் பிரச்சனை சொல்யூஷன் கொடு. Manufacturing I want to bring into jobs into America. அது மாதிரி தான் பண்றான். வெளியூர்காரலாம் திரும்பி போப்பா. இல்லீகலா வந்த எல்லாரும் திரும்பி போ. அதுதான் அவன் புஷ் பண்ணா. அப்படி பண்ணா அவங்க ஜாப்ஸ் கிடைக்குமா? That's what he is trying to do. சரிங்களா? இப்போ ரைட் தப்புன்னு இல்ல. அங்க இருக்க யோசிச்சு மம்தா பானர்ஜி பண்றதுக்கும் ஹிலரி கிளின்டனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு? வெளியூர்ல இருந்து ஆளை கொண்டு வந்து ஓட்டு போட்டாங்கன்னா she will win. அதான் அவங்க பாட்டு இருந்துச்சு. ட்ரம்ப் ஆப்போசிஷன்ல கொண்டு வந்தது யாரு? Hillary thought she can easily win against Trump. அதனால maybe they manipulated the election to get him on that part. Bernie Sanders வந்தானே இல்ல, Bernie Sanders லாஸ்ட் டைம் ஏமாத்திட்டாங்க, இந்தோ ஏமாத்திட்டாங்க. இந்த தடவை கூட he was better தான். சரிங்களா? சோ இப்போ யாருக்கு Joe Biden is not a candidate worth. இதுக்கு பதிலா மிச்சல் ஒபாமா கொண்டு வந்தா வேற ஏதாவது கொண்டு வந்துக்கலாம். எனக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ரெண்டு பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வந்து வராங்க. எலிசபெத் வாரன் வராங்க, பெர்னி சாண்டர்ஸ் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் வாட் மேட் them to quit? இந்த அதாவது எப்படி சொல்லுமா, இந்த ரேஸ்ல வந்து they were powerful, but one point of timeல எலிசபெத் வந்து she decided to stop her campaign. இமிடியேட்டா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ்ல வந்து இவரும் பெர்னி சாண்டர்ஸும் வந்து ஸ்டாப் பண்றாங்க. நம்ம இந்த வீடியோ போட்டா கூட யாருக்கும் புரியாது. நம்ம பொலிட்டிக்ஸ் பேசலாம், அமெரிக்கன் பொலிட்டிக்ஸ். லெட்ஸ் இக்னோர் தட் பார்ட். ஓகே, சோ ஓகே, நான் சொல்ல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஜெனரலி யூஎஸ் இருக்க whenever there was a democrat as a president, they always supported Pakistan. ஓகே ஓகே, பாகிஸ்தான் வெப்பன்ஸ் தரேன், பாகிஸ்தானுக்கு பிளேன்ஸ் தரேன், அது பண்ணதுன்னா நீ ஹிலரி கிளின்டன் வந்து என்ன பீரியட்ல, even when she was Obama period, we never got any benefit from America. Any benefit we could never buy. See, இப்போ நம்ம காசு இருக்கு, we are want to buy, we can buy a Russian missile வாங்கலாம், we can buy a plane from America. ரெண்டுமே பண்ணறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் they were never giving to us. They always support Afghanistan பண்ண அத பண்ணனும் சொல்லிட்டு they are pushing it. Okay, Trump period at least we are getting opportunity. See, America is எப்படின்னா ஒரு கண்ட்ரி which is spread out into lot of countries. எல்லாமே சொல்லலாம். இப்போதைக்கு ஜப்பானை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நாங்க ஆர்மி வச்சுக்கணும், நேவி வச்சுக்கணும், எனக்கு அது காசு தான் கேட்கறேன். கொரியால இருக்கா, you pay me money for me to have your army there or navy there, right? இல்லனா நான் திருப்பி எடுத்துக்கிறேன். அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. he is reducing cost in that part. சரிங்களா? So wherever he is vacating, India has some possibility. At least Indian Ocean la we want to be stronger. I don't want China dominance இருக்க கூடாது. சரிங்களா? See, China இருக்க சவுத் சைனா சீன்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரில இருந்தும் he's trying to அந்த ஐலண்ட் வச்சு he's inventing new islands, right? He's building new islands and the island சுத்தி எல்லா கண்ட்ரி ஏன் ஏரியா சவுத் சைனா சீ and are they inventing history? 1000 வருஷம் முதல்ல ஒரு ஜெனரல் போனா இங்கெல்லாம் போயிட்டு இருந்தா இதெல்லாம் எங்க ஏரியா அப்படின்னு he's claiming about all the islands, all the area. அங்க நிறைய ஃபியூல் இருக்கும், ஏதாவது பெனிஃபிட் இருக்கும், மைனிங் பண்ணணும், அது எல்லாமே பண்ணதுக்காக பண்ணிட்டு இருக்கான். மிலிட்டரி மைட் கமிக்க he is pushing it. Okay, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால நிறைய கடன் கொடுத்த எல்லா கண்ட்ரி கடன் ஆகிட்டான். சரிங்களா? But this is a time where China has to, people are against everybody across the world at some point opposed to China. நீ இந்த நோயை கொடுத்துட்டா எங்க சொல்லல அதை சொல்ல அந்த ஃபீல் அவங்க மக்களுக்கு இருக்கு. அமெரிக்கா வாண்ட்ஸ் டு ரோல் பேக் all is unwanted expenditure குறைச்சி they want to come back to America மட்டும் பார்த்தா போதும், வேற எங்கேயும் பார்க்க வேணாம். இந்த குளோபல் அவுட்லுக் கொஞ்சம் குறைக்க விரும்புறாங்க. இந்த ரெண்டு பார்ட் இருக்கும்போது இந்தியா has some opportunity. சரிங்களா? Okay, so that's what is coming in to play. Okay, so எனக்கு இதுல வந்து எப்படி சொல்லனா, one part is okay, so other part is எப்படின்னா it is considered to be, இப்போ ஒரு சிலருக்கு வந்து US ஓட ஹெல்த் கேர் இதெல்லாம் வந்து தெரியாதவங்க ஜெனரல் காமன் பீப்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, US ஹெல்த் கேர் இஸ் சம்திங் highly commercial healthcare in the world is US healthcare. So அந்த மாதிரி ஒரு commercial, ஏன்னா it is completely in a capitalistic market, it's highly commercial one. So இப்ப எல்லாரும் common people ஒரு நார்மல் லேமன் டேர்ம்ஸ்ல கேட்கும்போது அமெரிக்கா ஒரு பெரிய கண்ட்ரி, அமெரிக்காவே தாங்க முடியல, அது அமெரிக்காவில் அப்ப கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ஒரு எவ்வளவு பெரிய கண்ட்ரியா இருந்தாலுமே ஒரு 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 வீக் லீடர்ஷிப் இருந்தா இட் கேன் பி ஈஸிலி broken up அப்படிங்கிற மாதிரியும் இது பண்றாங்க. ஸோ do you have any இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல do you feel anything like that? மணி சொல்லலாம். சரி, அமெரிக்கா நம்ம பேசினா எல்லாருக்கும் புரியாது, அதான் பாட்டுக்குள்ள. லெட்ஸ் அக்ரி. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, அமெரிக்கால சோ கால்ட் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல, மெக்டொனால்ட்ஸ் எடுத்துக்கோங்க, KFC எடுத்துக்கோங்க, அது மாதிரி அங்க they have lot of brands, Wendy's, ஓகேங்களா? சோ ஸ்டார்பக்ஸ் எல்லாமே $3 $5 ப்ராடக்ட். $5 இஸ் அங்க மினிமம் salary இருக்க $10 or $12 per hour இருக்கும்போது இருக்கு. for lowest level employee கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா $20 வரைக்கும் போவாங்க. that's what retail போவாங்க. $5 per hour is not a big deal for them.
Okay. So phone இருக்க $1,000 இருக்க 1 month salary கம்மி ரேட் தான். So they could afford. அந்த மாடலே வேற. But that food over the last 40-50 years, which was possible now, they created a whole bunch of people for old people, right? The boomers சொல்ற அந்த group எல்லாமே old ஆயிட்டாங்க. Lot of people ate these kind of food, so and because of the corn syrup லாம் குடிச்சனால they have diabetes இருக்கு, they have BP. Health wise they have a lot of other issues. சரிங்களா? So average age of America is higher than other countries. Japan இதெல்லாம் older people னால the death numbers are higher. Again, medical system they create a mechanism. See, இது எப்படின்னா இதற்கு ஒரு எப்படி சொல்லலாம், நம்ம சூரிய படத்தை சொல்லுவாமா, இந்த பரோட்டா சூரி எத்தனை பரோட்டா சாப்பிட்ட கணக்கு போடுவான், டவுட் முதல்ல கணக்கு அனுப்புவாங்க. So we are resetting everything. Every country can develop country and underdeveloped country இல்ல. How are you going to handle it from future? So it's a new reset line for us. So countries which were predominantly socialist, let's say European countries, they have a huge impact. Or people who revenue was depend on let's say tourism. Italy, Spain la tourist ka block பண்ணிரலாம், sports match block பண்ணிரலாம். நிறைய இடத்துல the greed helped or killed people, or information leak caused the disease to spread in a big way. சரிங்களா? See, India numbers are not great numbers, but still it could have been 100 times worse if we had not started some actions in January itself. At least to temperature check something we started, not the best way, but we could have been 100 times worse அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. இப்ப இந்தியாவுல பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஸோ ஏன் வந்து it took lot of time to close the border அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் வேற மாதிரி சொல்றேன், இல்ல நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு 500 கேஸ் இருந்துச்சு இந்தியால. ஆமா, இப்ப நான் என்ன சொல்றேன், 500 கேஸ் இருக்கும்போதே நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு பெரிய விஷயம் ஆக்சுவலி. இப்ப நம்ம வந்து நீங்க ஜனவரி 30 க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஊர்ல ஒரு மாசம் ஒரு கேஸ் தான் பண்ணிருப்போம். நாம ஒரு மாசம் கேஸ் என்ன செய்வாங்க, எதிர்கட்சி இல்ல சார் இது இருக்கானது மோதியோட சதி, அவருக்கு இந்தியாவை ஆக்கிவ ட்ரை பண்றாரு, அதை பண்றாரு, எங்களை அப்படிதான் பேசிட்டீங்க, நம்பிருக்க மாட்டாங்க. இப்பவும் இவ்வளவு கேஸ் வந்தாலும் டாஸ்மாக் திறந்தா மக்கள் கூட்டாங்க நிக்குது. ஆமா ஆமா ஆமா, நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா பார்டர் வந்து கரெக்டான டைம்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு நம்ம ஏர்லியர் நம்ம பார்டரை க்ளோஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமா ரீஓபன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து பார்டரை. ஏன்னா many were trying to come inside India. NRIs வந்து நிறைய இந்தியாவுக்கு வர வேண்டிய வந்தே பாரத் சிஸ்டத்துல வச்சுக்கோங்களேன். சோ இப்போதைக்கு 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல 15,000 பேர் அலோவ் பண்ணோம், செகண்ட் வீக்ல 25,000, அடுத்த வாரத்துல இருந்து தேர்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணல, மேபி 30% இருக்கலாம், 50,000, eventually 50,000, 100,000 people number இருக்க வரும். And this number may keep increasing. Okay, already வந்த people ஒன்னு இருக்க இது பாட்டு, இன்னொன்னு இருக்க மைக்ரண்ட் லேபர் திருப்பி அனுப்புறதுல பாத்தீங்கன்னா we have lot of cases there as well. நிறைய இடத்துல மிஸ்மேனேஜ் நடந்திருக்கு. நான் ஸ்டேட் மகாராஷ்டிரா had done a lot of mismanagement, under reporting பயங்கரமா இருக்கு. சரிங்களா? சோ எங்கெல்லாம் மைக்ரண்ட்ஸ் மும்பைல இருந்து எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணா there are a lot of cases coming in. So தமிழ்நாட்டுல சொல்ல 10,000 பேர் இருக்க, they want to come to TN ஒரு 15 days 20 days பேர்ல போஸ்ட் போட்டுருக்கேன். Once a bunch of people who came here on the list எடுத்தனா at least 20 people have been turned positive from Dharavi. Okay. Okay. இப்ப இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல if you see initial 1 day lockdown, அதுக்கப்புறம் 21 days lockdown, so இப்படி எல்லாமே நம்ம we were when the initial days of lockdown propose பண்ணும்போது the numbers were very meager, or less than 5,000 தான் இருந்தது இந்தியாவுடைய கவுண்டே, அவ்வளவுதான் இருந்தது நம்ம டைம்ல. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் 500 தான், க்ளோஸ் பண்ணா 500, அதுக்கு அப்புறம் 5,000 வந்து நம்பர் குடிச்சு. ஓகே சொல்லுங்க. ஆமா, so இப்போ வந்து எப்படி சொல்லனா we have almost crossed China. We are doing 4,000 cases, nearly 4,000 cases per day பண்ணிட்டு இருக்கோம். Sure. ஆமா, and moreover the biggest impact of this close down is the number of days that took to reach the mark, 60,000 mark அப்படிங்கறத ரீச் பண்றது வந்து we took a lot of time because of this lockdown. இல்ல இந்த டிசீஸ்ல நம்ம these numbers don't even matter. 60 years 80 years 1 lakh matter கிடையாது. All we will go back to only one number, R0 ல R0 சொல்லுமா. So R0 is how much time does it take to double. அதுதான் actually matter. ஒரே ஒரு ஃபார்முலா தான் இது. எக்ஸ்போனன்ஷியல் growth தான். எக்ஸ்போனன்ஷியல் growth எது நடக்குது, it was growing at doubling every 4 days 5 daysல இருந்துச்சு. இப்போ about 13-14 days நிக்குது இப்போ. ஓகே,
சோ நம்ம அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸ் பிரிச்சீங்கன்னா மல்டிபிள் ஸ்டேட்ஸ் நம்பர் குறைச்சிட்டாங்க. some states are still struggling. 4 மெட்ரோல அந்த வரல ப்ராப்ளம் இருக்கு. ஓகே சோ இப்போ இதுவே வந்து எப்படி சொல்லனா மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து மும்பை, சென்னை, டெல்லி இது எல்லாமே வந்து இட் இஸ் லைக் ஹைலி நம்பர்ஸ் வந்து பிக் நம்பர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து லாக்டவுனை வந்து ரிலாக்ஸேஷன் பண்றதுங்கிறது இட் நாட் ஸ்ப்ரெட் அப்படின்னு இன்னும் ஸ்ப்ரெட் வந்து I will give a different explanation to this part. ஓகேங்களா, சரிங்களா? So first concept was essential service. Essential service na enna edu minimum requirement for survival, adana essential service. சரிங்களா? So adukku ஒரு part இருக்கு. So அதுக்கு அப்புறம் கொஞ்சம் அலோவ் பண்ணோம். கடை வச்ச கிராசரி மட்டும் ஓபன் பண்ணிக்கோப்பா, பால் அலோவ் பண்ண, அது மாதிரி 2 சர்வீஸ் அலோவ் பண்ணுமா. we didn't allow anything else for that. அக்செப்ட் பண்ணீங்களா? சரிங்களா? So grocery shopல okay, you assume you eat a particular brand of atta, particular brand of அரிசி சாப்பிட்டுருப்பீங்க, particular பருப்பு சாப்பிட்டுருப்பீங்க, ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஏதோ பிராண்ட் சாப்பிட்டுருப்பீங்களா. டே 1ல லாக்டவுன் எதிர்பார்க்காதவங்க நானா முதல்ல வாங்கிட்டேன். I was prepared earlier so I could buy earlier. But those who didn't expect lockdown was a shock for them. ஐயோ சமா இல்ல, வெளில போயே ஆகணும், வாங்கியே ஆகணும். சரிங்களா? அது ஒரு நான்வெஜ் கிடைக்காது, வெஜிடேரியன். ஸோ சடன்லி நம்ம ஆளுகளுக்கு இன்னைக்கே வெஜ் நிறைய வாங்கி, இன்னைக்கே நிறைய எனர்ஜி வாங்கி இம்யூனிட்டி பில்ட் பண்ண மாதிரி they are buying. I have never seen this kind of vegetable crowd in any vegetable market any part of earlier. சரிங்களா? அது மாதிரி crowd வந்துச்சு. It created its own set of problems. சரிங்களா? காஸ்ட் குடிச்சு இன்வென்டரி வந்துச்சு, அங்கேயும் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு, அதெல்லாம் ஒரு பார்ட். ஓகே, பட் டே 1ல கிடைக்காட்டும் 3 டேஸ் கழிச்சு 5 டேஸ் கழிச்சு கிடைக்காம போயிருமா? ஸோ நீங்க ஹார்லிக்ஸ் வாங்கினீங்க, பூஸ்ட் வாங்கினீங்க, கிடைக்காது. சரிங்களா? ஆசீர்வாத் ஆட்டா வாங்கினீங்க, இப்போ கிடைக்காது. இப்போ நான் உங்களுக்கு பில்ஸ்பரி ஓகேயா ஆட்மல் போனீங்கன்னா, ரைட்? இல்லாட்டி அனில் ஆட்டா ஓகேயா? ஸோ யூ வில் கெட் நியூ பிராண்ட்ஸ். இன்னொரு வீக் கழிச்சு போறீங்க, இந்த பிராண்டும் போச்சு, பேக்கப் பிராண்ட்ஸ். லோக்கல் ஆட்டா இருக்கு சார், வேணுமா வேணாமா? அரிசி வேணும் வேணாமா? அதுக்கப்புறம் இன்னொரு வீக்ல கடையில சரக்கே இல்ல, ரைட்? there is no inventory. சரிங்களா? so somebody has to manufacture it, somebody has to make sure some transportation happens across India. ஏன்னா நம்ம ஊர்ல சாப்பிட அரிசி இது நம்ம சாப்பிடுறது இல்லாம, நம்ம ஒரு let's say பொன்னி அரிசி இருக்க, நம்ம சாப்பிட மோஸ்ட் பொன்னி அரிசி கர்நாடகா, ஆந்திரால இருந்து வருது. தமிழ்ல பொன்னி அரிசி பண்றதே இல்ல, ரைட்? we don't விளைக்கிறது இல்ல. ஸோ பருப்பு ஊர்ல இருந்து வருது, உருளைக்கிழங்கு இருந்து வருது, வெங்காயம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வருது. ஸோ ஒவ்வொரு காயும் நமக்கு தேவைப்படுது. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் சப்ளை செயினுக்கு ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், அது வேற வழியில பண்ணியாகணும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங்கும் சம்டைம் பண்ணாதான் அடுத்த வாரத்துக்கு கண்ணியும். ஏதாவது ஒரு ஏரியால நீங்க இப்போ சுனாமி வந்துச்சு, ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்ட் பாதிச்சது, ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா, ஒரு ஏரியா பாதிச்சுன்னா வேற எங்கேயாவது கொண்டு வந்து ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருந்தது. இப்போ இந்தியா ஃபுல்லா லாக்டவுன், வேர்ல்டு ஃபுல்லா லாக்டவுன், எங்கேருந்து கப்பலும் வராது, கப்பல்ல இருந்து எடுக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. இத்தனை பிரச்சனை வச்சுட்டு we can't do anything. சோ ஓபன் பண்ணி ஆகணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்க்கு சாப்பாடு மட்டும் எமர்ஜென்சினா, அதுக்கு 2 வீக்ஸ் கழிச்சு சார் வீட்டுல தண்ணி ஒர்க் ஆகல சார், பிளம்பிங் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு லைட் ஃபியூஸ் ஆயிருச்சு, எலக்ட்ரிக் கடை தேவை எனக்கு. சரிங்களா? மழை பெஞ்சா அடுத்த மாசம் மழை ஆரம்பிக்க போகுது சார், எனக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியில நின்றுட்டு இருக்கு சார், முடிச்சு கொடுத்தா யாராவது யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு பிசினஸ்க்கும் நீங்க டைம் கூட அந்த டெஃபினிஷன் ஆஃப் எசென்ஷியல் சர்வீஸ் வில் சேஞ்ச். ஃபார்மசில மருந்து கம்மியாயிருச்சு, வேற மருந்து கொண்டு வரதுக்கு எல்லாமே. ஸோ தே ஹேட் டு ஓப்பன் சம் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன், தே ஹேட் டு கெட் சம் ஃபேக்டரிஸ் டு ஆப்ரேட். சரிங்களா? இன்னொன்னு லாட் ஆஃப் பீப்புள் they didn't have any savings. கவர்மெண்ட் இருக்க இப்போதைக்கு அரிசி பருப்பு கொடுத்து நீங்க எவ்வளவு நாள் சாப்பிடுவீங்க? உங்களை அது போக உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு தேவை, ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக சில விஷயம் தேவை உங்களுக்கு. So people have to come out. எல்லாரும் வர முடியாது, கொஞ்சம் people ஒர்க் பண்ணா அட்லீஸ்ட் இட் கேன் எக்ஸ்டெண்ட் ஃபார் 6 months 1 year ரன் முடியுமா? அதுதான் இப்போதைக்கு கேஸ். ரீசெண்டா நான் ஒரு இந்த லாக்டவுன் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ஃபேஸ்புக் குரூப்ல நான் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு, ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு வேன் வருது, வேன் வந்து ஒரு அம்மா வந்து கிளம்பி போறாங்க. அந்த வேன் வந்து அவர் கேட்கிறாரு, எங்கம்மா போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு மாவு தயாரிக்கிற கம்பெனிக்குள்ள வேலைக்குள்ள இருக்கேன், நான் அங்க போறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப அவர் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, யார் இங்க பாருங்க லாக்டவுன் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா நம்ம வேலைக்கு போறது வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஃபுட் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு போறாங்க. அப்ப நான் what I asked பாஸ், நீங்க வந்து மளிகை கடைக்கு வந்து
பொருள் வரணும்னா மேனுஃபேக்சர் பண்ணா அதான் பாஸ் பொருள் வரும். அந்த மாதிரி பண்றதுக்கு கரெக்டா நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். மினிமம் ஆப்ரேஷன் நடந்தா ஆகணும். ஓகே, இது ஓகே. பட் அன்எசென்ஷியல் சர்வீசஸ் எல்லாருமே வந்து இப்ப எப்படி சொல்லனா ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது வந்து will it not cause the increase the spread of this இதோட இது என்னன்னா இன்னொரு பாயிண்ட் ஐ வாண்டட் டு ஆட் இட். 40 டேஸ்க்கு முன்னாடி இருந்த அந்த டோனும் இப்ப இருக்கிற டோன் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இப்ப எப்படின்னா 40 டேஸ்க்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணும்போது இது வந்து நம்மள வந்து 30 இயர்ஸ் பேக் கொண்டு போயிடும், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்னு சொல்லிட்டு, இப்ப வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா we have to live along with அப்ப இந்த 40 days live along with this virus அப்படிங்கிற மாதிரியான டோன் வருது. அப்ப இந்த 40 days வந்து அப்ப எதுக்கு இந்த 40 days? அப்ப அந்த 40 days முன்னாடியே சொல்லியிருக்காங்க நீங்க வந்து you can live with you have to accept live with this virus ன்னு சொல்லியிருக்கலாமே. எதுக்கு அப்ப 40 days? இதுதான் எனக்கு சம்வேர் ஏதோ ஒரு மணி நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரே கதையை வேற மாதிரி சொல்லணும். somebody who is mature enough அவங்களுக்கு வேற மாதிரி சொல்லலாம். மெச்சூரிட்டி கம்மியா இருக்கு. சி நான் சொன்னேன் இது மாதிரி ஒரு டிசீஸ் நான் ஜனவரில சொல்லும் போதுக்கு என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்லுவேன். சரிங்களா? அன்னைக்கு நான் என்ன சொல்ல முடியும் என்னால? ஓகே ஓகே புரியுது புரியுது. எங்க அப்பா அம்மா பேசினா எங்க அப்பா தமிழ்காங்க அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்கும் போதுக்கு எதுக்கு பயப்படுற, தேவையெல்லாம் பண்ற அந்த மாதிரி இருந்துச்சு. மருந்து வாங்கும் போதுக்கு மருந்து இன்வென்டரி காலியாச்சும் என்ன செய்வேன்? ரீஓப்பன் ஆகலன்னு என்ன இருக்கும் சினாரியோ? see if you take any medicines okay எங்க அப்பாக்குல நான் அரேஞ்ச் பண்ண வச்சுக்கோங்க, எதுக்கு தேவையெல்லாம் வாங்கி வைக்கிறேன், எனக்கு ஃப்ரீயா கிடைக்குது, இன்சூரன்ஸ் கவர் ஆகும் அதுல கவர் ஆகும். ஸோ அதுதான் இனிஷியல் பார்ட். ஓகேங்களா? சி மூவியோட எண்ட் லைன் சொன்னீங்கன்னா நீங்க படம் பார்க்க மாட்டீங்களா? அது மாதிரிதான் முதலே நீங்க இந்த பாட்டு சொல்லிக்கலாமே, முதலே நீங்க 20 லட்சம் கோடி கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கதை வேற மாதிரி போயிருக்குங்களா? 1000 ரூபாய் ரேஷன் கடை கொடுத்த போறாங்க சொன்ன உடனே இங்க கியூல நிக்கிறாங்க மக்கள். சரிங்களா? மாஸ்க் போடுங்கன்னு கேட்கல. சரிங்களா? பட் எந்தெந்த சிட்டில நிறைய பாதிப்பு இருக்குதோ பயம் இருக்கா இல்லையா? இப்போ 80% people நம்மள மாஸ்க் போடுறாங்க, 20% போடல. 20% போடலன்னா அவங்கள நீங்க ஃபோர்ஸ் ஒன்னும் செய்ய முடியாதுங்க. see we may have a stupid gene in our humanity இருக்கலாம், அந்த gene might go off. சரிங்களா? in a bad way. நான் சொல்றது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தெரியலாம், பட் நான் சொல்றேன். சரிங்களா? கேட்க மாட்டேன். see again நான் சொன்னேன் இது இருக்க this is an ongoing thing. நோய்க்கு ரிசர்ச் வந்த அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகல. சரிங்களா? நோய் எப்படி வந்து தெரியாது, ஏன் வந்து தெரியாது, என்ன எஃபெக்ட் இருக்கும், என்ன ட்ரீட்மெண்ட், இதுவும் நாலேஜ் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு பேச நிறைய விஷயம் கூட நாளைக்கு தப்பா தோணலாம். ஹிஸ்டரி மாதிரி நடக்குது பாத்தீங்கன்னா, இல்ல சார் அன்னைக்கு பேசும்போது பிரவீன் இப்படி சொல்லிட்டாரு, செந்தில் இப்படி சொன்னாரு. இல்ல இன்றைய நாலேஜ் படி, இன்றைய இன்ஃபர்மேஷன் படி, இன்றைய क्वेश्चनக்கு நம்ம இந்த ஆன்சர் பண்ணிருக்கோம். அதுதான் நம்ம பண்றோம். சரிங்களா? நாலேஜ் வாட் இஸ் பாசிபிள் திங், இது என்ன காஸ், அது என்ன இம்பாக்ட் இருக்கு, எல்லாரும் எவ்வளவு வீட்டுல இருக்க முடியும். நீங்க ஐடி நீங்க முதல்ல வந்து பண்றீங்க, நான் சென்னையில பண்ண முடியும், என் கிளையண்ட்டுக்கு பே பண்ற அளவுக்கு ஓகேயா இருக்கு, ஐ கேன் ஸ்டில் மேனேஜ் இன் சம் வே, ஆர் வி ஹேவ் சம் அசெட்ஸ் இருக்கலாம் கொஞ்சம் ரோட்ல, பட் அட் சம் பாயிண்ட் எவ்ரிதிங் வில் கொலாப்ஸ், ரைட்? அது தாண்டி நம்ம பண்ணிதான் இப்ப டுவர்ட்ஸ் டு நம்ம we have to reopen our economy, இது எல்லாமே இட்ஸ் ஓகே. பட் டியூ டு how India handled this crisis in this 40 days அப்படின்னு பார்க்கும்போது இப்ப டிவைட் அண்ட் கான்கர் பாலிசி அப்படிங்கிற மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணாம அக்குமுலேஷன் ஆஃப் பவர் டுவர்ட்ஸ் ஒன் பாயிண்ட் சென்டர் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஸ்டேட்க்கு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. see we are at politically opposite spectrum. சரிங்களா? நம்ம வெறும் பொலிட்டிக்ஸ் பேச போறோம் நினைச்சா இதெல்லாம் பேசுறது பெரிய விஷயம். சரிங்களா? see we are at opposite spectrum. I totally get it. ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ரெவென்யூ வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ அவங்க இன்கம் கம்மியா ரெவென்யூ வரலையே, ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சுனா எங்க இன்கம் இருக்கும் உங்களுக்கு? இல்ல கோயில் மக்கள் போல கோயிலுக்கு காசு இருக்க முடியாது. சரிங்களா? அதான் கோயிலுக்கு காசு இருக்க முடியாது. டாஸ்மாக்ல 13% இன்கம் வந்துச்சு, அந்த ரெவென்யூ போயிடுச்சு. மேனுஃபேக்சரிங் ஆகல. இன்கம் டாக்ஸ் இருக்க, இன்கம் வந்தா தான் இன்கம் டாக்ஸ் பண்ணும். கவர்மெண்ட் சொல்லி போயிடும் டாக்ஸ் நீங்க ஃபைல் பண்ணாதீங்க, ஏன்னா நவம்பர் சொல்லுச்சு. ஏன் சொல்லுச்சு? டாக்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா தெரிஞ்சதுன்னா இட் வில் ஹேவ் அதர் இம்பாக்ட். சீக்வென்ஸ் ஆஃப் இம்பாக்ட் இருக்கு. நோட் அடிக்க ஒரே உரிமை யாருக்குன்னா செல்க மட்டும் தான் இருக்கு, வேற உரிமை கிடையாது. சரிங்களா? பட் வெறுமனே அக்கவுண்ட்ல காசு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. I will give example. okay 1920s 30s ஜோத்பூர்னு ஒரு ஊர் இருக்கு ராஜஸ்தான்ல. சரிங்களா? சோ அங்க இருக்க ஒரு பெரிய ஃபெமைன். சரிங்களா? ஃபெமைன் வருதுன்னா பயங்கரம் ப்ராப்ளம் இருக்கு, மல்டிபிள் இயர்ஸா வர மாதிரி வருது. அந்த கிங் இருக்கான், அந்த கிங் இருக்க அவனை கேக்குறாங்க என்ன செய்யலாம்.
நம்மகிட்ட ஓவர் தி இயர் நம்ம நிறைய கோல்டு கேஷ் நம்ம வச்சிருக்கோம், நம்ம we can manage. சரிங்களா? ஸோ ஒருத்தர் அட்வைஸ் பண்றான், சார் மக்களுக்கு நம்ம வெளி கண்ட்ரி சைட் அதை வாங்கி நம்ம எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிடலாம், they can manage on that. அவங்க ஃபார்மிங்ல கூட ஏதாவது ஒர்க் பண்ணிக்குவாங்க, பட் ஃபுட் கொடுத்தா போதும், they will happy. இன்னொரு அட்வைஸ் வருது, இல்ல சார் நம்ம மக்களுக்கு உழைக்கிற ஆட்கள் அவங்கள சோம்பேறி ஆக்க கூடாது. சரிங்களா? அதுதான் செகண்ட் அட்வைஸ். So what the king does is he announces construction of a big palace on a small mountain. Okay. ஜோத்பூர்ல. சரிங்களா? அப்ப ஜோத்பூர்ல சிட்டில சென்டர்ல இருக்கு. ஓகே, உமேத் பவன் சொல்லி ஒரு பெரிய பேலஸ், அமேசிங்கா இருக்கும். இப்போதைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ஆக்கிட்டாங்க. அந்த ஓனர் இப்போ ஒன்றுல இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. யூ கேன் கோ அண்ட் see that. நம்ம ஊர் தமிழ் படம் கூட 2-3 சீன் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? சந்தா ஓ சந்தா அந்த சாங் அங்க அந்த உமேத் பேலஸ் எடுத்தாங்க. வே பேக் 98 90 படம் வந்து. சரிங்களா? சோ என்ன பண்ணானா அந்த ஓகே, சோ எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தா, பட் ஒண்ணு கல்ல தூக்கு இல்லாட்டி ஏதாவது பண்ணு, ஆர்கிடெக்சர் ஏதாவது எஃபோர்ட் போட்டு அந்த ஏரியா பில்ட் பண்ணாங்க. தண்ணி லொகேஷன் கிரியேட் பண்ணாது. சோ தே கிரியேட் தட் பார்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் eventually rain started. so people, so ராஜஸ்தான்லயே இருக்கிறதுல கிளீன் சிட்டி இருக்க ஜெய்ப்பூர் கிடையாது. ஜெய்ப்பூர் இஸ் a dirty city. I don't like Jaipur. I love Jodhpur. ஜோத்பூர்ல இப்போ கூட you don't find beggars. தெருவில் நீங்க பிச்சைக்காரன் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு கொடுத்துருவாங்க. நீ போய் இந்த குப்பையை அள்ளி போட்டேன்னா அதுக்கு ஒரு காசு தரேன், காசு இல்ல ரொட்டி தரேன். ஃபுட் பிரச்சனை என்ன? ஃபுட் பிரச்சனையா, காசு வேணுமா? எவ்ரிபடி ஹேஸ் சம் ஜாப் இன் ஜோத்பூர். அதுதான் அவங்க உருவாக்குனது. சரிங்களா? சோ அந்த கிங் பண்ண எஃபெக்ட் சொல்றேன். ஒரு 50 years 60 years பேக் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் he did that part. சரிங்களா? அதான் நம்ம ஊர்ல டெய்லி இருக்க 5000 ஒவ்வொரு எவ்வளவு ஃபர்ஸ்ட் 60,000 கொடுத்தே கோடி கொடுத்தாலே பெரிய விஷயம். அப்படிதான் ஸ்டேட் கவர்மெண்ட் கிடமே கேட்டுச்சு. 20 லட்சம் கோடி சொன்ன நம்பர் இஸ் 20x கொடுத்தோம்னா எல்லா அக்கௌண்ட்ல 5000 கொடு, 10,000 கொடு, 20,000 கொடு. நம்பர் கொடுத்த வீட்லயே இருந்தால் சோம்பேறி தான் அப்புறம். It's not going to help the country in any form. So government what will do? It is getting the money and it will create projects. or நிறைய ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம், will initiate that part. cash rotation ஆகணும். see வண்டி நின்னு போச்சுங்க, தள்ளி ஸ்டார்ட் பண்றதா இப்போதைக்கு வேலை. சரிங்களா? ஆனா எல்லாரும் தள்ளிட்டே இருக்க முடியாது. தள்ளிட்டே இருந்தா நீங்க டேட் ஆவீங்க. at some point it should run on its own. அதுதான் பண்ணும். ஸோ எக்கனாமி ரீஸ்டார்ட் பண்ணது தான் எஃபோர்ட் போடுறாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்பெசிஃபிக்கா ஃபிஷரிஸ்க்கு அப்படின்னு நிறைய பண்ணிப்பாங்களேன். இது ஒரு மெகா சேல் மாதிரி டெய்லி 4 o'clock அனௌன்ஸ் பண்ணுறதா. இப்போ 3 மணியா இருக்கு. ஸோ 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அமைச்சிருவாங்க. 4th lot, right? 3 lakh crores, about 1 lakh 2 lakh crores, ஒரு 1.5 lakh crores. ஸோ டெய்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட் வில் பி சம் மோர் டேஸ். அகெயின் என்ன பிளானிங் பர்ஃபெக்டா இருக்க முடியாது இப்போதைக்கு. ட்வீக் பண்ணி தான். ஆமா, இப்போ எப்படின்னா கம்ப்ளீட்டா சிஸ்டம் வந்து ஸ்டாப். அப்ப ஒரு கார் வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னா வந்து we can predict what would have happened in the parts of the car. எது தேஞ்சிருக்கும் அதுன்னு டீடைல்ஸ் பண்ணலாம். காரை 40 நாள் நிப்பாட்டி வச்சுட்டு காரை நம்ம எடுக்கும்போது எந்த பார்ட்ல எங்க ப்ராப்ளம் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுவும் country like India, எப்படி சொல்லனா, it is like very diverse country like India, it is very difficult. ஒரு country வந்து என்னென்ன பிரச்சனை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்க இப்போதைக்கு எக்ஸ்போர்ட்லயும் பிரச்சனை இருக்கும், இம்போர்ட்லயும் பிரச்சனை இருக்கு. we can buy things from abroad, we can't send things abroad. அது மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா கண்ட்ரில அவனோட பர்ச்சேசிங் பவர் மாறிடுச்சுன்னா they may not be able to buy, they may not be able to sell. அந்த பார்ட் இருக்கலாம். so India has is a 135 crore people market. சரிங்களா? bigger than Europe. so 5 trillion நம்பர் சொன்னது இல்ல. இப்போ can we become 5 trillion by internal consumption? நல்லா யோசிப்பாங்க. TSMC இருக்காங்க, so Taiwan semiconductor company, they are getting a $12 billion ஒரு சிப் 5mm 7 நானோமீட்டர் சிப் தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க யூஎஸ்ல. so US didn't have any major manufacturing units for their own. so high techல ஏதாவது வரணும். so India can we have a lot of LED, we buy so many phones, can we have அந்த phone screen can we manufacture in India? இன்னைக்கு நம்ம chip manufacture பண்ணல, RAM manufacture பண்ணல. we are assembling lot of phones now, but that's not enough. at some point can we bring this screen manufacturing, chip manufacturing கொண்டு வரணுமா? we have to do that part. Indian consumption சொல்றேன். இப்ப that's what ஒரு பெரிய கார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. Instead of one driver driving this particular car, why don't we empower the states and divide our power to
the states can ஒவ்வொரு ஸ்டேட்டுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல there is no spread at all, கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட்டே இல்லை அப்படிங்கும்போது அந்த ஸ்டேட் வந்து why can't he take decision to release the lockdown and carry forward with their economical activities? lockdown definition இல்ல. see first இருக்க district level இப்ப தமிழ்நாட்டுல highest number இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல ஏதோ ஒரு ஸ்டேட், ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல வந்து 0 cases அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் கண்ட்ரி லாக்டவுன் வரும்போது தமிழ்நாடு லாக்டவுன் பண்றது ஓகே, ஒய் தட் கண்ட்ரி தட் ஸ்டேட் இஸ் ஆல்சோ கெட்டிங் லாக்டவுன்? ஓகே, ஸோ நார்த் ஈஸ்ட்ல ப்ரிடாமினன்ட்லி இட்ஸ் ஆல் நேடான்னு ஒன்று இருக்கு, என்டிஏ மாதிரி நேடான்னு ஒன்று இருக்கு. நார்த் ஈஸ்ட் ஒரு டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் சொல்லிட்டு இட்ஸ் நான் காங்கிரஸ் பார்ட்டிஸோட அலையன்ஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த 7 கண்ட்ரி ஸ்டேட்ல ஐ திங்க் except for maybe one state, every other state is indirectly controlled by BJP. சரிங்களா, let's get that part. So north east works differently. ஓகேங்களா, see இப்போ பிரச்சனை இருக்க இன்னைக்கு கேஸ் இல்ல இருக்க ஒரு பார்ட்டா இருக்கும். இன்னைக்கு மணிப்பூர்ல மிசோரம்ல கேஸ் இல்ல. சரிங்களா, நம்ம ஊர்ல they had lakhs of people working in south indian states ல இருக்குங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் நார்த் இந்தியால ஒர்க் பண்ணாங்க. நமக்கு 40 தான் உண்மை தரல. இப்போ வேற வழி இல்லாம வந்து ட்ரெயின்ஸ் ஸ்டார்டிங் பிளேன்ஸ் ஆரம்பிச்சுனா they are all going back. ஸோ இங்க இருக்கும் வர போவாங்க கேஸ் இருக்குதா, ஸோ மறுபடியும் கேஸ் வர வாய்ப்பு இருக்கு, அந்த பாசிபிலிட்டி இருக்கு. லெட் தம் மேனேஜ் இன் தியர் ஓன் வே. சரிங்களா, இன்னொரு என்ன, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லாக்டவுன் பண்ணுமா, ஏரியா வைஸ் லாக்டவுன் பண்ணுமா? முதல்ல கண்டெய்ன்மெண்ட்க்கு நம்ம ஊர்ல பண்ணா எல்லா ஸ்ட்ரீட்ஸும் பிளாக் பண்ணிருந்தாங்க, ஏரியா லாக் பண்ணிருந்தாங்க. இப்போ குறைச்சு தெரு கொண்டு வந்தாங்க. இப்போலாம் எங்க அங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்லாம் மட்டும் கேட்லாம் மட்டும் பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் வெளியே வராதுங்க, மீதி எல்லாருக்கும் வரலாம். அது மாதிரி they have gone into that mode. So we will change that part. Okay, probably if let's say district lockdown பண்றது பதிலா can we lock down taluk wise பண்ணலாமா, or ஒரு pin code wise பண்ணலாமா, or ஒரு village மட்டும் இருக்கலாமா? so அது மாதிரி லாக்டவுனுக்கு number will go down in some way. சரிங்களா, but states have to coordinate. okay, but என்ன சொன்னா டேட்டா இருக்கா, இப்போதைக்கு முன்னாடி சொன்னேன் நிறைய ஸ்டேட்ஸ் டேட்டா ஃபட்ஜ் பண்ணுதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. I'll give an example. okay, so until central government has information, இல்ல நீங்க கேஸ் தப்பா சொல்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் போதுக்கு சென்ட்ரல் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுமே காசு கொடுத்தா காசு அடிக்க மாட்டேங்க, எனக்கு கேரண்டி. காசு தரணும்னா அக்கௌண்ட்ல காசு கொடுத்துருந்தேன், நீங்க ஸ்பெண்ட் ட்ராக் பண்ண முடியலன்னா அது பிரச்சனை. அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து எப்படி சொல்லனா, இப்ப ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபௌட் அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இப்ப வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அப்படமாவே தெரியுது, இங்க வந்து எப்படி சொல்லணும்னா அந்த இங்க இருக்கிற கவர்மெண்டோடைய நேச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் எல்லாமே பார்க்கும்போது பிஜேபி கவர்மெண்ட் இஸ் நாட் ரெடி டு ரிலீஸ் ஃபண்ட்ஸ் பிகாஸ் இட் இஸ் நெய்தர் கோயிங் டு கோ டு ப்ராப்பரா, இட் இஸ் நாட் கோயிங் டு கோ டு பீப்புள் அப்படிங்கிற மாதிரியான, ஏன்னா தேர் அண்டர் பிளேயிங். இப்ப எப்படி சொல்லணும்னா when you want correct, நீங்க சொல்றது வந்து when you are not ready to, I don't trust you. டேட்டாவை ட்ரஸ்ட் பண்ண முடியல, நீங்க கூட இன்ஃபர்மேஷன் ட்ரஸ்ட் பண்ண முடியலன்னா how do I give you all the power and control also? அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு சரி. ஓகே, இது வந்து ஒரு ஆப்போசிஷன்ல இருக்கிற, ஓகே இது வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்கிற ஸ்டேட்ஸ்ல அவங்க ரூல் பண்ற ஸ்டேட்ஸ்லயுமே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா இந்த பார்ட் இருக்கு. ஓகே, சோ நீங்க சில ஸ்டேட்டுக்கு நீங்க பண்றீங்க, நீங்க ஆல்ரெடி இருக்கறீங்க, யூ ஹேவ் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க அடுத்து இட் கம்ஸ் இன் couple of ways வரும். சரிங்களா, இல்ல பாயிண்ட்ல இப்போதைக்கு அகைன் சென்ட்ரலி மானிட்டர்ட் சென்ட்ரலி கண்ட்ரோல்டு தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. சரிங்களா, யூஎஸ்ல லோக்கல் ஸ்டேட் ஹேட் லாட் ஆஃப் பவர் இருக்கனால அங்க கேஸ் நம்பர் கூடுனது ஒரு காரணம். ஓகே, அப்படின்னு சொல்றீங்களா? லோக்கல் அது ஒரு காரணம். நியூயார்க்ல கூடுனதுக்கு காரணம் அவங்க தான். நியூயார்க்ல இருக்க சைனா கேட்ஸ பேசாதீங்க, நம்ம சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும், தே ஆர்கனைஸ் மேஜர் முடியும் ஆர்கனைஸ் பண்ணாங்க, எல்லாரும் கட்டி பிடிப்போம் வைத்தியெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேஸ் குப்புன்னு ஏறிச்சு. சரிங்களா, மாஸ்க் போட வேண்டாம்னு சொன்னாங்க, நீங்க நார்மல் லைஃப்மே வாழுங்க. அந்த டெபிளாசியோ இஸ் நியூயார்க் சிட்டியோட மேயர், அவன் சொன்ன ஸ்பீச் தான் பாருங்க, பிப்ரவரியில பேசுறது மார்ச்ல பேசுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்பெல்லாம் பேசுனாங்க, நம்ப கூடிடுச்சு. Okay, so the death numbers are way higher. அங்கேயும் மறைச்சுக்காங்க கேஸ், அதான் பிரச்சனை. Okay, so I just wanted to take this conversation towards our industry, IT industry perspective. I just wanted to ask, if the lockdown la we have everyone is now in work from home, almost எல்லாரும் வந்துட்டாங்க. But still in the work from home model வந்து it is working, performance, அதாவது work from home வந்து எவ்வளவு தூரம் எஃபிஷியன்ட்டா இருக்குன்னு பார்த்தா actually overworked இருக்கீங்க. that's what we were discussing earlier, right? Overworking feeling இருக்கு. சரிங்களா, அது ஒரு வேற காரணம் இருக்கு.
சரிங்களா? see நார்மலா ஆபீஸ்ல இருக்க ஓகே நான் யூஎஸ்ல நான் கிளையன்ட் லொகேஷன்ல நான் வர்க் பண்ணிருக்கேன். சோ ஐ ஹேவ் ஐடியா வாட் தேர் எக்ஸ்பெக்டேஷன் தான். நம்ம ஊர்ல பண்றதுக்குல நம்ம ஊர்ல நம்ம ஒர்க் எப்ப ஆரம்பிக்கும், ஈவினிங் ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி கால்ஸ் வரணும்னா பேசணும், அது பண்ணணும். we have to exceed our 8 hours 9 hours என்ன சார் அந்த ஒரு பேட்டர்ன் ஆகும் நமக்கு. பட் மார்னிங் டைம் will be relaxing. we can come into we'll check in later பண்ணுவோம். காமன் பார்ட். நமக்கு ஒரு டீ பிரேக் கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் ஒரு லஞ்ச் பிரேக் வரும் which is extends for other reasons. அதே மாதிரி ஈவினிங் ஒரு டீ பிரேக், வாட்டர் கூலர் பிரேக், we had these kind of things and that's where we socialized. அந்த ஒரு கான்செப்ட் நம்ம இருந்துச்சுக்கலாம். ஸோ இப்போ சடனா தட் இஸ் கான். சரிங்களா? இப்போ நீங்க என்ன ஹவர் நீங்க லாகின் பண்ணி ஆகணும். அண்ட் ஸோ மீட்டிங் எக்ஸ்டன் ஆகுது இல்லை, மீட்டிங்ஸ் ஆஃப் ஷார்ட் டியூரேஷன் ரைட். ஸோ அது மாதிரிலாம் மாற்றம் இருக்கு. அண்ட் இன்னொரு பாட்டுன்னா ஃபைரிங் மைட் ஹேப்பன். அந்த ஃபியர் இருக்கு எல்லாரும் மைண்ட்ல இருக்கனால we are actually over compensating. எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்றோம். ஒவ்வொருத்தரும் மேனேஜருக்கு இல்ல என் டீம் பிரச்சனை கூட எப்படி எல்லாருமே கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு that is all going across the company. சரிங்களா? நார்மலா we were actually over staff people. ஒரு ப்ராஜெக்ட்ல 5 பேர் வரணும்னா கூட ஒரு 2 பேர் வச்சுப்போம். நம்ம பெஞ்ச் மாதிரி பேக்கப் மாதிரி வச்சிருப்போம். நம்ம இருக்கா இல்ல சார் அவனை லேர்னிங்காக வச்சிருக்கோம், ட்ரைனிங்காக வச்சிருக்கோம், ஒரு ஷேடோ ரிசோர்ஸ் தான் வச்சிருப்போம். இப்போ ஷேடோ ரிசோர்ஸ் கிடையாது. கம்பெனி HR has been policy கொடுத்தாங்க, they can't have any shadow resources. So either they are there or they are not there. அது ரெண்டு தான் ஆப்ஷன். And again pink slips are going out. நம்பர் பெருசா தெரிய மாட்டேங்குது, பட் that's going out. If you're not on project for 10 days 15 days 20 days னா ரிலீவ் பண்றது எல்லா டிவிஷனுமே authorized in some ways. So you'll be on billing? Okay. So இது yeah I am into billing. இப்போ எப்படி சொல்லனா so இப்போ இந்த வே இன் மார்ச் the Feb எனக்கு வந்து எப்படி சொல்லனா இந்த நீங்க ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் குரூப் தான் என்னைய வந்து ஒரு ஐ ஓப்பனரா ஐ வாண்டட் டு மேக் அ மூவ் அப்படிங்கிற மாதிரி தான். earlier I was into insurance. So I was able to predict how this COVID-19 is going direction and predict பண்ணும்போதே I was able to predict that something is going to go wrong. இது வந்து towards நம்ம IT industry it is going to go wrong. In the month of March, Feb end March I started asking for movement. So move பண்ணி now I moved into life science department, which is more related to pharmaceutical level. So on the time I took a wise decision. எப்படி சொல்லனா domains are not going to be the same. எந்த domain is going to rule for next at least 2 to 3 years வந்து நல்ல ஒரு boomingல இருக்க domainோ அதுக்கு வந்து I need to thank you because like உங்களுடைய அந்த group தான் that was my I was able to predict அந்த இது you've been thanking me a lot. நான் என்ன சொல்றேன், see groupல இருக்க I was the one who was posting initially, but see wisdom of the crowd தான் ultimately goes to even when there are people who differed with ideas on me, we include all of them and we had more moderators. groupல 10 moderator இருக்காங்க. சரிங்களா? So the group size பெருசு கிடையாது, but moderate okay whomever we trust okay pre up author பண்ண சொன்னோம், post போட சொன்னோம், and some discussion happened. some hot about sometimes normal about sometimes people accept it, some people not accept it. That's all. So that is where see நான் சொன்னா இப்போ it's not okay there is one fact கிடையாது. இன்ஃபர்மேஷன் ரியல் டைம்ல வந்துட்டு இருக்கும்போது இது உண்மையா பொய்யான ட்ராக் பண்ணதுக்கே கம்பேரிசன் கிடையாது. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ல நியூஸ் பார்த்துட்டு இருப்போம், நியூஸ் சோர்ஸ் யார், நியூஸ் ஏஜென்சிஸ் வருது அங்க யார் பண்றா, அவங்கள்ட்ட அந்த ஜேர்னலிஸ்ட் யார், அவனை ட்ராக் பண்றான், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். So we were getting too close in that part. Literally we were running a news agency மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்தோம். Okay. We had lot of news. இப்ப எப்படி சொல்லனா from central perspective what are the domains that is going to be performing well after this COVID-19? Number one, which is going to underdown or low performing domain அப்படிங்கிற மாதிரினா என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் with respect to IT ல இந்த domain it is going to perform well, இந்த domain it is going to so that people can prepare themselves and move towards those domains or அந்த மாதிரி. see ரெண்டு பார்ட் இருக்கு. நம்ம நாளைக்கு ஒரு விஷயம் ஆக போது சொன்னீங்கன்னா சரிங்களா? So some people will be prepared. Those who listen to the audio video, they will be prepared. Other people won't be prepared. It may impact in some ways, not a big way. That's how that operates. See, okay. Now first tech in pola. Tech let's talk later on the part. First part non-tech side la. சரிங்களா? எங்கெல்லாம் ரொம்ப ஹியூமன் க்ளோஸ் நேச்சர் இன்வால்வ்மெண்ட் தேவைப்படுச்சோ அங்க எல்லாமே இருக்க பெரிய அடி வாங்கிட்டு இருக்கு. சரிங்களா?
whatever we thought as entertainment luxury earlier andho adu ellame adi vaanga podu சரிங்களா. So people were going to vacations to different countries earlier. இப்போதைக்கு visa concept கிடையாது, international flights இப்போ ஓடல, no flights, right? Probably no flights இல்ல இப்போதைக்கு. Some countries are trying to restart flights. The flight குள்ள mask போட்டே இருப்பீங்களா, how long you can do? See, international flight போற பர்பஸே ஓசில சரக்கு தருவா, நல்லா குடிச்சிட்டு சாப்பிடலாம், அதான் ஐடியா இருக்கும். நீங்க மாஸ்க் கட்டினா ரிஸ்க்னா you can't even drink, it will not work. ஃபுட் பிரச்சனை, ஏர்போர்ட் போனா கூட்டமா இருக்குமே அங்க பிரச்சனை, ஹோட்டல்ல போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா இதுக்கு முதல்ல யார் உட்கார்ந்துருந்தா அவனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா, தொலைச்சானா சரியா தொலைக்கலையா, ஃபுட் ப்ரிப்பரேஷன்ல பிரச்சனை இருக்குமா, இது மாதிரி fear is what is there. ஓகேங்களா. So hospitality as a sector will be dead for a long time. So hospital link ஆனால the travel will be impacted. சரிங்களா. Public transportation, so we are see the virus இருக்குன்னா it's a ஒரு டைம் மெஷின் வைரஸ் இது. சரிங்களா. So it's pushed everybody 20-30 years ahead into future. So that's what I feel. ஓகேங்களா. நம்ம யாரெல்லாம் நம்ம சுத்தத்தை பத்தி அவங்க பயங்கரமா போட்டு ஹேண்ட் வாஷ் போட்டு ஹேண்ட் சானிடைசர் போட்டு மூஞ்சி கூட இருந்து டெய்லி குளிக்காத கூட இப்ப டெய்லி தான் குளிச்சிட்டு இருக்காங்க. That's how that has changed. இன்னொரு பார்ட் என்னன்னா, again no reason சொன்னா people who are getting infected with this disease, even if they recover, their health is impacted in such a way that they have lifelong impact இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. Some people will age by 20-30 years equivalent ஆயிரும். உங்க lung capacity, heart, kidney எல்லாமே அவ்வளவு டேமேஜ் ஆயிரும் 20 years ஏஜ் கூட நம்ம. So somebody who's in 20, he becomes like a 40-year person. Somebody is 30-50 years ரிட்டையர்மெண்ட் நேரா 30 பேருக்கு நேரா ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் பண்ண இருக்கும். அவ்வளோ இம்பாக்ட் இருக்க போகுது ஹெல்த் வைஸ். நாட் கெட்டிங் இன்ஃபெக்டட் இஸ் வாட் வில் டு. அதே மாதிரி ஸோ லாஸ்ட் 10 years வந்து எல்லா ஸ்டார்ட் அப் என்னன்னா ஷேரிங் எக்கனாமி, ரைட்? காரை ஷேர் பண்ணா ஊபர் கான்செப்ட் இருக்காச்சு, சரிங்களா. ரூமை ஷேர் பண்ணேன்னா ஏர்பிஎன்பி இருக்காச்சு, சரிங்களா. ஃபுட் டெலிவரி பிக்கப் எல்லாமே சொன்னோம், whatever we think கன்வீனியன்ஸ்க்காக சொன்னோமோ எல்லாமே இஸ் கைண்ட் ஆஃப் கோயிங் அகேன்ஸ்ட் இட். நீங்க யார் வீட்லயும் போய் இருக்க விரும்பல, நீங்க இன்னொருத்தன் கார்ல போது யோசிப்பீங்க, இதுக்கு முதல்ல யாரா உட்காந்துருப்பாங்க, ஊபர்ல போக மாட்டேன், அவ்வளவுதான், சரிங்களா. பைக் வாங்கிட்டு வேணாம் சார் ஷேர் பை கார் சொல்லுது. இப்போ எல்லாருமே ஓகேவா, இஃப் ஐ ஹேவ் மை ஓன் கார் இட்ஸ் சேஃபர் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கார் சேல்ஸ் வில் இன்க்ரீஸ். will went down particular way, but some people who can afford cars, they will buy cars. At least inside a car I don't have to wear a mask. சரிங்களா. நீங்க அடுத்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போவீங்களா, நீங்க மாஸ்க் போட்டா பக்கத்துல உட்கார்ந்திருக்க மாஸ்க் போடலைன்னா you will be scared, right? ஸோ இந்த பிஹேவியர் இருக்க போது பஸ், நம்ம ஊர்ல மெட்ரோ, ஏசி, இங்கெல்லாம் சென்ட்ரலைஸ் ஏசி இருந்துச்சு. மால் பாருங்க, மால் அடி வாங்கினா உட்கார்ந்ததான். It's not going to recover immediately. We have to see how. Theaters, I'm not expecting any recovery for direct to OTT platform வருமே, அந்த மூவிஸ் பள்ளி வராமிச்சிருச்சு. It's going to even continue from here. So theaters will not survive. Restaurant food become 4 times costlier because they have to reduce the number of seats by at least 4 times. So close யாரும் இருக்கக்கூடாது, அது ஒரு பாட்டா. Can you hear me? Okay, once again I'm not able to hear you. Can you disconnect and connect? Hello. Okay. Okay, fine. Yeah, now I got it. So I can understand. You don't want to panic mode க்கு panic create பண்ண வேண்டாம்ங்கிறதுக்காக panic create பண்ணதுல இல்ல நான் மறக்கிறது சொல்லுங்க. See, this is the fact. Are you billable or not? அதான் பாட்டு, சரிங்களா. உங்க இண்டஸ்ட்ரி, உங்க கிளையண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை? So it's not how do you work, how clients. So large companies as a model போயிரலாமா? Earlier everybody had huge office, பெரிய ஆபீஸ், பெரிய ஏசி, பெரிய cafeteria, அதுதானே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருந்துச்சு, சரிங்களா. இப்போ அது எல்லாமே ரிஸ்கி ஃபேக்டர், ரைட்? Do you want to go into large cafeteria AC na? See, AC இல்லாம I know of people who are working in banks and other places. It's very very hot in Chennai, சரிங்களா. ஃபேன் கூட பத்தாதுங்க, மாஸ்க் கழட்டிங்கன்னா அந்த ஃபேக்டர் வச்சு டெய்லி பண்றது கஷ்டம். இட்ஸ் வெரி ரிஸ்கி பார்ட். So in the work from home culture வந்து it is going to be work from home வந்துரும், independent consultant US மாதிரி கான்செப்ட் வந்துரும். I'm expecting that to come back here, சரிங்களா. நிறைய பேருக்கு இது இந்த இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் வந்து it will get evolved அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா. இது வந்து இப்ப எப்படி சொல்லனா, I can feel it. ஒரு
இந்த 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 கைண்ட் ஆஃப் இந்த கல்ச்சர் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரியான ஃபீல் எனக்கே ஐ எம் ஏபிள் டு ஃபீல் இட். ஸோ பீப்புள் ஆர் கமிங் அண்ட் ஆஸ்கிங் ஃபார் ஃபியூ கன்சல்டிங் மாதிரி. இப்போ ரெண்டு மூணு மாடல் வச்சுக்கோ. நம்ம மூணு என்ன பண்ணா, ஒன்று கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி எடுப்போம், ரெண்டு ஸ்டாஃபிங் எடுப்போம், அந்த ரெண்டு மூணு கான்செப்ட் பண்ணுவோம் சரிங்களா. பட் என்ன ஆகும்னா, நீங்க யுவர் பார்ட் ஆஃப் சம் அதர் கம்பெனி எம்ப்ளாயா இருந்து அவன் ஹெச்ஆர் பாலிசியில கம்ப்ளை பண்ண மட்டும் தான் எடுப்போம். அது மாதிரி ஒரு வச்சிருந்தாங்க. அது ஒரு ரெஜிஸ்டர் வெண்டர் ஆகணும். they had a lot of process for that part. If you are expert in some ways இருந்தீங்கன்னா, again assumption of people was you have to go to the office, right? ஆமா, நீங்க ஆபீஸ்க்கே போக வேண்டாம்னு கான்செப்ட் வந்துருச்சுன்னா it doesn't matter where you are, right? அப்போ இருக்க they have to இப்ப ரீசன்ட்டா நிறைய Facebook போஸ்ட், LinkedIn போஸ்ட்லாம் நான் பார்த்தேன். I got an offer, I joined from my home itself, everything was completed within my home itself அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம். அதுல வேற இஷ்யூஸ் இருக்குங்க. நீங்க முதல்ல டீம் பாண்டிங் இருக்காது. people who have been together இருக்கலாம், அவங்க க்ளோஸா பேசிட்டு இருப்பாங்க, you will be alone, அது மாதிரி பார்ட் இருக்கலாம். But it's more to do with individuals for now சரிங்களா. So we can't help that part. But as an independent concept வந்துருச்சுன்னா, நீங்க freelancer சொல்றீங்களா? இல்ல, so you will create your own company பா. So Praveen Rajendran associates in Bengal, Praveen Inc. You will create something, okay, LLC, you will create your own company, you will manage your own tax. Already government TDS எல்லாமே குறைச்சிட்டு இருக்கு, some number வரும். Okay பா. So you're not worried about the hikes. இந்த ப்ராஜெக்ட் கூட கூப்பிடுவா, சும்மா கூப்பிட்டு இருக்காத, ரைட்? நான் உனக்கு வீக்லி ஒரு 10 hours பண்ணா போதுமா கிளைண்ட்ல? இந்த if you do one role க்கு ரோல் பண்ணதுக்கு இவ்வளவு hours போதும். எனக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு பதிலா you will charge as a dollar ரேட்மே வாங்க ஆரம்பிச்சுவீங்க நீங்க. You will work with Indian companies, you will work with European or US company, or if a client knows you well, they can reach out to you as well. That's a possibility which comes. So that's a model which இதுல இன்னொரு ஒரு one question which keep on coming to me is like நிறைய பேர் I'm throwing the ball to you to answer, and I have been answering this question continuously from my relatives and friends. இப்ப எப்படின்னா, the guys who have completed their engineering, so recently engineering complete பண்ண students, they got placed in on campus place ஆயிட்டாங்க. So offer letter வருமா வராதா? இந்த எனக்கு what I am trying to answer is I am not running the company that day, so I cannot answer. How do I know? எனக்கு நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன், நான் உனக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவேன், நீ கேட்கலாம். So overall perspective, I'm just throwing this ball to you. So on perspective of freshers, நிறைய campus offers நிறைய companies ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க சரிங்களா. எந்த கம்பெனிஸ் ஃப்ரெஷர் ஹையர் பண்ணாங்க? there are only certain type of companies who hire freshers சரிங்களா. ஃப்ரெஷரை ஹையர் பண்ண பண்ணுவாங்க, பெரிய கம்பெனி இருக்கு, காலேஜ் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, இன்ஃபோசிஸ் மைசூர் காலேஜ் இருக்கு, டிசிஎஸ் ஒரு காலேஜ் இருக்கு, ஆன்லைன்ல ஒரு வச்சிருக்கான். நீயா எல்லாம் கத்துட்டு வா, 3 மாசம் 6 மாசம் நம்மளுக்கு அங்கேயே போய் கப்புள்ஸா ஃபார்ம் ஆகி எங்க பிளேஸ் பண்ணி ஜோடியா ஜாயின் பண்ணி they are happy with that part. முதல்ல 3 மாசம் 6 மாசம் ஜாலியா போயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது டீம்ல போடுவாங்க, பிளேஸ்மெண்ட் போட்டு சம்டைம்ஸ் கரெக்ட் டீமா வரலாம். பல்கா ஹையர் பண்ணும்போது பிரச்சனை என்ன, எவனோட ஹையர் பண்றான், நீ டெஸ்டிங் போயிடும், நீ நெட்வொர்க்கிங் போயிடும், கேட்கவே இல்லை. பல்கா 2000 3000 எடுக்கும்போது 50,000 எடுக்கும்போது it doesn't count. நீ நெட்வொர்க்கிங் போட்டாலாம், you are into this field because somebody chose you at that point. Although it's not your choice. அந்த லெவலுக்கு சொல்லிட்டீங்க. இப்ப எப்படின்னா, after training itself you are not given a choice of thing. இப்ப எப்படின்னா, if a person is trained in .NET, I heard a lot of things, they got projects in mainframe, so no one is deciding your அதெல்லாம் அது நம்ம இன்டெல் பிரச்சனைங்க, அது டீம் பிரச்சனை, மேனேஜ் பண்றது அது வேற மாதிரி போகும். சோ இப்போதைக்கு இருக்க சின்ன கம்பெனிஸ் இருக்க இன்னும் காலேஜுக்கு வாய்ப்பே கிடையாது. பெரிய கம்பெனி வச்சிருந்தாங்க, நீங்க காலேஜுக்கு போக வாய்ப்பு கிடையாது, நீங்க படிச்சது மட்டும் தான். ஓகேங்களா. சோ இன்னொரு குரூப், இந்த குரூப் ஆரம்பிக்கும் இன்னொரு குரூப் ஆரம்பிச்சேன், ரீஸ்கில் அப்ஸ்கில் அண்ட் மென்டரிங். ஓகேங்களா. என்ன கான்செப்ட்னா, இது ஃபுல்லா சோமா நியூஸ், ரைட்? இங்க டெத்து குடிச்சு அதை குடிச்சு பெரிய பாசிட்டிவ்ஸே கிடையாது. ஸோ பாசிட்டிவ் பண்றதுக்காக ஒரு 2-3 கிட்ஸை எங்கேஜ் முடியுமா, ஸோ ஹோம் ரிச்சை இம்ப்ரூவ் பண்ண பார்த்தோம். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கா பீப்பிள் மீட் பண்ணுங்க, அது மாதிரி கான்செப்ட் 2-3 கிட்ட ஒரு குரூப் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ people, okay, see, ultimately if you hire somebody, simple, நான் கம்பெனி ரன் பண்ணிருக்கேன், மல்டிபிள் கம்பெனி ரன் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு எம்ப்ளாயி நான் ஹையர் பண்ணிருக்கேன் சரிங்களா. என் அசம்ஷன் இருக்கு, he performs something for me and he directly or indirectly earns x amount of money சரிங்களா. and I am paying him y amount of ஒரு salary pay பண்ணுவா. so simple level, assume somebody wants monthly 10,000 rupees salary.
or 20,000 salary or 50,000 salary or 1 lakh rupees salary வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒருத்தங்க 1 lakh rupees salary per month நான் தரணும்னா அவனால எனக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வந்தா மட்டும் தான் தர முடியும். ஆமா ஆமா கரெக்ட். as simple as that. Let's ignore, ஓகேங்களா? எனக்கு ஒரு டாக்ஸ் அக்கவுண்ட் இருக்கலாம், அவனை மேனேஜ் பண்ணதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பான், ஒரு அக்கவுண்ட் மேனேஜர் இருப்பான், ஒரு ஹெச்ஆர் இருப்பான், ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், அதுக்கு தேவையான பேக்கப் ஜெனரேட்டர், ஏசி, ஐ ஹேவ் லாட் ஆஃப் அதர் திங் which I have to cover cost. Plus sales, overheads, நிறைய பார்ட் இருக்கலாம். And also benchல எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்களையும் நான் மேனேஜ் பண்ணி ஆகணும். So that's also நார்மலா ஒரு பர்சனுக்கு any amount you get paid 2x revenue should come from that part. அதான் பாட்டு, சரிங்களா? If நான் ஃப்ரெஷரை ஹையர் பண்ணி 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் அவன்கிட்ட ரெவென்யூ வரும்னா I don't want to hire a fresher. இதுக்கு நான் இருக்க மார்க்கெட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை எடுத்து even if I pay him more, if he can earn me double the money. See, I hire somebody for a 6 lakh CTC வாங்கி, he can earn me 12 lakhs, I get some money out of it. ஃப்ரெஷருக்கு எனக்கு 1 lakh வரா இல்ல சார் ஃப்ரீயா வந்தா கூட I don't make any money out of it. அதே மாதிரி சொல்றேன். இன்னொன்று இருக்க பெரிய கம்பெனினா பல்கா ட்ரெயின் பண்ணது ஈஸியா இருந்துச்சு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்ல இருக்கா, வீட்டுல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுவே பெரிய ப்ராப்ளம். ஆமா, that was easier, cheaper cost of training has become higher. Fresher hiring will go down tremendously. So people at least இப்போ much accept the fact that they may not get the letter, improve their skill in some way. ஏதாவது programming proper skill தெரியும், or I want to be useful for some company. Internship இப்போ much பண்ண remote internship பண்ண முடியுமா? Can they add some value to people? அது மாதிரி இப்ப எப்படி சொல்லனா, ஆஃபர் கிடைச்சதுனாலே வேலைக்கு நம்ம கூப்பிடுவாங்கற அந்த இது வந்து அந்த மைண்ட் செட் வந்து இல்லாம இது மாதிரி நடந்துங்க. 2009ல நடந்ததுங்க. நிறைய கம்பெனிஸ்க்கு ரெசின் ஆஃபர் ரெசின் பண்ணிருக்காங்க because அவங்க கிளையன்ட்ஸ் கொடுக்கலன்னு சொன்னாங்க. தேர் ஃபைரிங் லாட் ஆஃப் பீப்பிள் இருக்கலாம். அதே மாதிரி நீங்க சொல்றது வந்து பில்லிங் only when I get a billing. ஏனா obviously ஒரு பர்சனல் ரெவென்யூ வந்தா தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி அதுதான் சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட் கன்சர்ன் கான்செப்ட் தான். பில்லிங் ஆனா மட்டும் தான் இருப்பார் பேரோல. ஆமா. இப்ப இந்த சைடு வந்து நீங்க வந்து ஃப்ரெஷர் சைடுல பாக்குறீங்க. சோ டு தி அதர் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 lakhs per annum ஒரு அதுக்கு மேல என்ன ஆகும்னா உங்க கிளையன்ட்ஸ் இல்ல உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பெரிய கிளையன்ட்ஸ் கிடைச்சா ஓகே, கிடைக்காத பட்சத்துல என்ன செய்வீங்க? இப்போ வரைக்கும் நீங்க ஒரு ஹோல் டீம் பெர்ஃபார்மன்ஸ் சிங்கிள் அவுட்புட்டா கொடுத்துட்டு இருந்தீங்க, சரிங்களா? 50 பேர் சேர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ண பேசிட்டு இருப்பீங்க. இப்போ திடீர்னு இருக்க 50 டிஃபரெண்ட் பீப்புள் சேர்ந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா ஈச் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எத்தனை மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா? யூ மே ஹேவ் a manager who never attend மீட்டிங்கா இருக்கலாம். மேனேஜருக்கு தெரிஞ்ச அவங்க அவர் தெரியும் இவர் தெரியும். whatever complaint we had, right? People who are unproductive இப்போ தனியா தெரியுறாங்க. பில்லிங் ஹவர்ஸ் போடல, கோட் கமிட் பண்ணல, புஷ் பண்ணல, சும்மா வந்து பேசினா டீம் லீடர் சொல்ல அது மாதிரிலாம் யாரெல்லாம் மறைச்சாங்களோ அந்த ஒர்க் எல்லாம் ஓப்பனா வெட்டவே தெரியுமா உங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா. இப்போ வந்து இட் இஸ் லைக் நிறைய பேர் இருக்கு. we had people just for billing கூட்டத்துக்காகவே சில டீம்ஸ் பண்ணிருக்காங்க. கம்பெனிஸ், இந்தியன் கம்பெனி எல்லாம் பண்ணிருங்க, சரிங்களா? ஆல் கிரேட் ஹேப்பன் அட் டிஃபரண்ட் கம்பெனிஸ். இப்போ யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணல இட்ஸ் அவுட் ரைட் தெரியுது. ஓகே. So அந்த பார்ட் வரும்போது client will also ask questions at that level. எல்லாரும் ரிமோட் ஒர்க் பண்றீங்க. see முதல்ல இருக்க ODC வச்சு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு பிசிக்கல் பிரசன்ஸ் வச்சு அவங்க பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணி எம்ப்ளாயி வச்சிருந்தாங்க. இப்போ பேங்கிங்ல பாருங்க, நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பாருங்க, people are working. ஆமா. ஏனா எனக்கு ஆச்சரியமான விஷயம் இதுதான். பட் இல்ல அங்க என்ன அந்த பேங்கை ரன் பண்ணி ஆகணும். ஆமா. இப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த லாக்டவுன் இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து பேங்கிங் பிஎஃப்எஸ் பேங்கிங் இன் ஃபைனான்சியல் செக்டர் வந்து they were not ready for work from home concept. அவங்களுக்கு வந்து they were actually they are against this work from home concept because of the security இந்த மாதிரி. இப்ப ஒரு கிரைசிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வந்து எப்படின்னா எனக்கு நீ சர்வீஸ் கொடுத்தா மட்டும் போதும்டா சாமிங்கிற அளவுக்கு பேங்க்ஸ் இருக்காம். ஸோ நான் இப்போ இன்னொரு பேசுவேங்க. சில பேருக்கலாம் some employees in some companies அவங்க ட்ரெயின் அப் பண்ணியாச்சு, பில்லிங் வரப்போது ஆரம்பிக்குது, அவன் திரும்பி போயிட்டா வரமாட்டான், சரிங்களா? So some companies have hired hotel rooms where employees are staying. ஏன்னா அவன் ஹாஸ்டல் போயிருச்சு, ஃபுட் கிடையாது அவனுக்கு, இங்கேயே ஹோட்டல்ல இருக்க ரூம் கொடுத்து டெஸ்க்டாப்ல செட் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பாடு வந்துடும், அங்கேயே இருந்துக்கோ, 1 month 1.5 months ஆல்ரெடி ஆச்சு. போலாமா கேட்டா இல்ல, போனா திரும்பி வர மாட்டான். ஏன்னா இப்ப போனவங்களே கம்மிட் பண்ண முடியல. சபடி வந்து பீகார் போனா, வேற கண்ட்ரி போனா, எம்பி போனா, அங்க இருக்க இன்டர்கனெக்ஷன் இல்ல, கன்ஃபிகர் ஆகல, அவன் லேப்டாப் இல்ல, ஆக்சஸ் இல்லன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண முடியல.
இப்ப இந்த 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 இது ஒட்டியே நான் வந்து ஐ வாண்டட் டு நோ இஸ் many of my friends are in தமிழ்நாடுல இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. தே ஆர் ஃப்ரம் கொல்கட்டா அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து இருக்காங்க. ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், ஒயிட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்ல இருக்கிற மாதிரி இந்த ஒயிட் காலர் ஜாப்ல இருக்க இந்த சோ கால்ட் ப்ரொஃபஷனல்ஸ் உடைய மைக்ரேஷன்ஸை வந்து are they like, I just want from your input, I just wanted to convey to people my friends who are in Tamil Nadu, other states la நிறைய பேர் இருக்காங்க IT professional. அவங்களுக்கு வந்து they wanted to migrate towards their hometown. So things அவங்களுக்கு எப்படி இருக்கும்? will they be able to migrate? ரெண்டு பாட்டுங்க. ஒன்னு இருக்கு, ஆபீஸ்னு வரலன்னா it doesn't matter where you sit. Okay. சென்னையில இருக்கியா, கல்கட்டால இருக்கியா, டிப்ரூகர்ல இருக்கியா, or some Ajmerல இருக்கியா, some place you are there, doesn't matter where you are. So அவங்களுக்கு வந்து அதே ப்ரிப்பேர் பண்ணாங்கனா they have parents with old brothers sisters இருக்கலாம். Government வந்து Tamil government did not want any train to come or any flight to come, but they can't do it forever. பக்கத்து ஸ்டேட் போனதுனாங்கன்னா நம்ம ஆளுக்கு கிராஸ் பண்ணி அங்க போய் ஏறிடுவாங்க. அது மாதிரி நடக்க போகுதுன்னா at some point probably June 1st ல இருந்து probably we'll have domestic flights in Tamil Nadu, though other states will start next week ஆரம்பிச்சிரும். Coming week la irka expect Bangalore cities to offer, and these people will migrate. Na quarantine concept irukum, adu mela restriction nariya irukka podu, but some people will prefer to be with their families than being alone in a different state. So nama every year whenever a year starts வந்து ஒரு every companies or every organization வந்து they will project some skills. இந்த skill la வந்து hot skill of this year அப்படிங்கிற மாதிரி project பண்ணுவாங்க. So now things have changed, business wise change ஆனாலுமே I don't find any change with respect to the skills that is going to, but innovation are they going to every prediction அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன், நிறைய prediction are based on past data. சரிங்களா? ஆமா. புது கோட் கீச்சியாச்சு, பழைய டேட்டா செல்லாது, அவ்வளவுதான். So new data is what will require. You have to look at everything. Relook everything. Okay. So is it, I know like people who were technical over period la manager at 5 வருஷம் 10 வருஷம் ஜாலியா மேனேஜர் இருந்தாங்க. Managers, nobody wants a manager now. No. So is it like எப்படி சொல்லனா இன்னோவேஷன் இந்த இதுக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில இனிமேல் வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணுவாங்களா, இல்ல ஜெனரல் என்னோட சர்வீஸ் மட்டும் நார்மல் சர்வீஸ் என்ன போதுமா? Whatever will help them on survival they will do. Okay. Anything other than that they will think and do, correct? இல்ல நான் சொன்னேன், இப்போ நீங்க பிபிஓ இருக்குன்னு நினைச்சு இவ்வளவு பேசிட்டு இருந்தீங்க, சரிங்களா? பிபிஓ இருக்க யூ கான்ட் கிவ் தம் கம்ப்யூட்டர் ஒர்க் வீட்ல இருந்து பண்ணு சொல்ல முடியாது. எனக்கு கன்சியூமர் அக்கவுண்ட் டேட்டா ஆன்சர் பண்ணலாம், there is a lot of issues coming in. So suddenly people who didn't want to do AI ல some joke சார், நாங்க chat bot ல ஜோக்குறோம், chat bot is already there. Text to speech, voice, நிறைய டெக்னாலஜி அடாப்ஷன் இருக்கு. மெயின் ஃப்ரேம்ல சார் அடுத்த 20 வருஷம் 30 வருஷம் அழிக்க முடியாது சொன்னா, இல்ல சார் அது ஆளே கிடையாது சார், மேனேஜ் பண்ண முடியாது, ஸ்விட்ச் ஓவர்னா they will switch over. பை டெக்னாலஜில they'll be junked faster than ever. Some technologies are overlived their life. சரிங்களா? பழைய இமிடியேட்டா ஆபீஸ்க்கு அப்படி போறது, இப்ப இந்த குவாரண்டைன் இதெல்லாம் இது பண்ணலாம்னா who will be the first set of people who will go into office in government? இவங்கெல்லாம் தான் ஃபர்ஸ்ட். I will not be the first person to go to office. இல்ல until no threat to fear இருக்குங்க. சரிங்க, let's see. நான் சொன்ன companies will decide. Like first company யாரா பண்ணிட்டு அங்க ஒரு wrong example, ஏதாவது ஒரு கேஸ் வந்து ஏதாவது டெத் நடந்துருச்சுன்னா it will impact everybody else. Okay. கொஞ்சம் சேஃபா ப்ளே பண்றது பெட்டர். சரிங்களா? சோ ஆபீஸ்ல என்ன இருக்கு, what is there in office which comes in, எவ்வளவு people கொண்டு போலாம், கவர்மெண்ட் சொல்ல 50% சொல்லலாம், 20% சொல்லலாம், நம்ம work see நான் சொன்ன those who have their own cubicle இருக்கு, பல they have their own ஒரு cabin இருந்தா சரிப்பா, என் கேபினை க்ளீன் பண்ணிக்கலாமா, எனக்கு தனி ஏசி இருக்கா, அது மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான். But that is not the environment, right? இல்ல, so we have to rework lot of things. பல டிசைன்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. சரிங்களா? ஷேர்ட் ஆஃபீஸ் வைக்கலாமா, என்ன நிறைய கான்செப்ட் மாறும். வீட்ல இருந்து சாப்பிட கொண்டு வாங்களா, எப்படி சாப்பிடுவீங்க? கரெக்ட். பழைய ஆபீஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் இது இனிமேல் வந்து நம்ம வந்து ஒரு கோட் இருக்கு, வாய்ப்பே இல்ல. இனிமே ஒரு கோட் கிழிச்சிட்டோம், இனிமேல் வந்து எப்படி சொல்லணும்னா பழைய விஷயங்களை வச்சுட்டு பேசுறது வந்து ஐ டோன்ட், நீங்க சொன்ன மாதிரி தான் புது கணக்கு இங்க ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். ஆமா மேபி எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கோ நியூ. இனிமேல் வந்து இல்ல இன்னோவேஷன் இல்ல நான் சொன்ன நம்ம ஊர்ல நிறைய விஷயம் இருக்க. இந்தியால நம்ம நம்மள ஏதாவது ஒரு புதுசா கொண்டு வந்து கஷ்டப்படுவோம். நம்மள
டிஜிட்டல் பேமெண்ட் வரதுக்கே டைம் ஆயிருக்கும். நான் யூஸ் பண்ண மாட்டேன் சொல்லுவேன். ரூபா நோட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கும் பயம் வந்ததுக்கு அப்புறம் பீப்புள் ஆர் யூசிங் ஆன்லைன் பேமெண்ட் மோர். ஆப்ஷன் கிடையாது. சரி, நான் சொன்னேன் எனக்கு இருக்க பிளான் ஆனாம தெரிஞ்சது கேஷ் தேவைப்படும், எவ்வளவு தேவைப்படும். சம் பீப்புள் வாங்க மாட்டாங்க, அவங்க கிட்ட தரலாம். எனக்கு சில்லற வேண்டாம். I knew people, I asked them, I need to have new fresh notes. ரூபாயோட ஃப்ரெஷ் நோட் வாங்கினேன். சரிங்களா? ஸோ எனக்கு ஒரு பார்ட் இருந்துக்கலாம். மேபி ஐ ட்ரைட் ப்ரிவென்டிங் இன் சம் வே. எல்லா ப்ராப்ளம் ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் ஆல்ரெடி மூவ் ஆயிருச்சு. எல்லா கடைக்காரனும் அட் சம் பாயிண்ட் POS ஆன்லைன் ஆர்டர் வாங்குறதுக்கு மெக்கானிசம் கிரியேட் பண்ணிடுவான். எல்லா ஃபுட் டெலிவரி ஆப் எல்லாமே இப்போ கிராசரி ஆப்பும் ஆயிருச்சு. ரைட்? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, எவ்ரிதிங் ட்ரை டு டு தட் பார்ட். ஆப்ஸ் ஆர் நாட் டிசைன் ஃபார், பட் இவென்ச்சுவலி கடைக்கார எல்லாருமே வந்துருவான். சார் லோக்கல் கஸ்டமர் எல்லா கஸ்டமர் சரி வாட்ஸ்அப் அனுப்புங்க சார், நான் காயை எடுத்து பேக் பண்ணி வச்சிருந்தேன், நீங்க வந்து பிக்கப் பண்ணா போதும், நீங்க வந்து கடைக்கு வந்து தேட விட வேணாம், செம்மியா மெனு வேணுமா நான் லிஸ்ட் எடுங்க நான் வாங்கிக்கிறேன். அது மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. So a lot of innovation will happen at that point. Those who don't innovate, if customers will start shunning them, the doors will close. Okay. So even that is what even for startups, right? So startups and the more they innovate, they will survive. பழைய மாடல் எல்லாம் மாறி போச்சு, அவ்வளவுதான். பழைய மாடல் எதுவுமே உங்களுக்கு இருக்காது, புது மாடல் தான். நான் ஊபர் ஃபார் அது பண்ணிட்டேன், இதை பண்ணா நீங்க எக்ஸாம்பிள் எல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் மாறி போயிடும். See, OS struggling, பழைய ஃபண்டிங் வாங்க எல்லா கம்பெனியும் பயங்கரமா பிரச்சனை இருக்கு. நான் நிறைய ஊபர் யூஸ் பண்ணிருக்கேன், நிறைய OS பண்ணிருக்கேன். ஆக்சுவலா COVID-19 வந்து it is going to transform. இப்ப ஒரு it is not going to transform one set of sector or அந்த மாதிரிலாம் இல்ல. It is going to transform everyone is going to get transformed அப்படிதானே. So I think people are reacting, how people react. Some people react in particular way, no react இருக்கலாம். Some people do well, others will not do well. Those who do well, they were the new models to copy. இப்ப எனக்கு என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் நான் என்ன சொல்வேன்னா, it is not that only one is going to everyone is going to suffer, but who reacts to that and comes out of it, அதுதான் வந்து மேட்டர் சொல்ல. even in this COVID-19 crisis, I think who is going to come out of this tough situation is going to survive. இனிமேல் வந்து நார்மலான ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான். இப்ப வந்து everything is now transparent. Who is there for a show, who is there for a real cause, அந்த மாதிரி எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது I think going forward we will be having a new set of who is going to react, how they react. அத வச்சு தான் நம்ம வந்து என்ன சொல்லலாம். இப்போ இன்கம் சடனா எல்லாருக்கும் இன்கம் கம்மியாயிருச்சு, ஆர் நிறைய பேருக்கு இன்கம் இல்லாம போயிடுச்சு. சரிங்களா? அன்சர்டனிட்டி வந்தா your behavior will change. See, my expenses have come down. படத்துக்கு போல, ரெஸ்டாரண்ட்டுக்கு போல, அதுமே போல, பெட்ரோலே போடல. Personally, these are changes that have happened to me. இதுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேஞ்ச் இருக்கு. காஸ்ட் இந்த rotation of money has come down in some way. சரிங்களா? But how we reactங்கிறது how we reactங்கிறது வந்து எங்க போகுது சொல்றேன்னா, இல்ல சொல்றேன் என்ன ஆகும்னா, at some point income கம்மியாச்சு இது மாதிரி இருந்தா people will not be able to repay the loans. வரலாம். So loan repay பண்ணல என்ன ஆகும்? Repossession is a different story. They can't, so nobody can buy, right? நிறைய அன்சோல்ட் ஹவுஸ் இருக்கு. யாரா ஹவுஸ் வாங்குவாங்களா? ஒரு காலத்துல ஃபில் அபார்ட்மெண்ட்ல சிட்டிக்குள்ள வீடு வாங்குறது பதிலா ஸ்கூல்ல என்னமா எனக்கு தெரியாதுங்க. ஜூன்ல ஸ்கூல் ஓபன் ஆமா எனக்கு தெரியாது. கரெக்ட். இப்ப எல்லாரும் ஓபன் ஆகலனா ஆன்லைன் தான் பண்ணனும்னா, இல்ல ஆன்லைன் தான் போகணும் எவ்வளவு நாள் தெரியாது எனக்கு. சோ சிட்டிக்குள்ள பிரைம் லொகேஷன்ல அபார்ட்மெண்ட்லாம் வெச்சு பிரயோஜனமே கிடையாது. எனக்கு மெயின் டோர்ல இருந்து பால்கனி வரைக்கும் தான் that's my area. சரிங்களா? இதே நடக்குதுன்னா at some point people will say இல்லப்பா நம்மளும் தனியா ஊருக்கு வெளியில எங்க வீடு கட்டலாமா? பிரச்சனை இன்டர்நெட் மட்டும் தான். I will have ஒரு SUV வாங்கிக்கிறேன், ஒரு கார் வாங்கிக்கிறேன், சேஃபா இருக்கணும், அது பண்ணிட்டு I will stay outside. அது மாதிரி மாடல் மாறலாமா? So those kind of things which might happen, which was not the case earlier. Or people will say இல்லப்பா நமக்கு அர்ஜென்ட்டா தேவை ஃபுட் தான், நம்மளே ஒரு ஃபார்மிங்கும் பண்ணிக்கலாம், பேக்கப் வச்சுக்கலாம். See, $10 local rate bill பண்ணது போல யூஎஸ்ல ஒரு 10 hours 20 hours bill பண்ணிட்டு மீதி வரைக்கும் I will do whatever I want to do. அது மாதிரி மாறலாமா? So we will have new kind of people coming in, okay? But in the travel, adventure sport எல்லாமே கான்செப்ட் மாறிடும். ஆபீஸ் போறதே அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டா இருக்கும். கரெக்ட். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான். இப்ப how we react to இதுன்னு சொல்லும்போது ஒரு நியூஸ் ஒன்று படிச்சேன். when this COVID-19 outbreak started, யூஎஸ்ல நிறைய பேர் கன்ஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். கன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுதான். ஏன்னா ஒரு அண்டர்ஸ்ட் வரும்போது செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக ஒருத்தருக்கு சோத்துக்கே வழி இல்லைங்க. அவன் லா பாக்கல.
ரோட்ல மக்களும் இல்ல போலீஸும் இல்லைன்னா நம்ம இருக்க பாத்தீங்கன்னா காட்டு மிருகெல்லாம் ரோட்ல வந்து பாத்துட்டு இருக்கோம், நிறைய போட்டோ பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அட் சம் பாயிண்ட் மனுஷன் மிருகம் மாறிடுவான். அவனுக்கு சொத்துக்கு வெளியில உங்களுக்கு ஜாலியா இருக்கானா. நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த லாக்டவுன் இன்க்ரீஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆக போறது வந்து இன்டர்னல் லா, இன்டர்னல் கிரைம்ஸ் அஃபெக்ட் ஆகும். பிரைபரி கிரைம்ஸ் ஃபர்ஸ்ட் குறைஞ்சிருச்சு. 50 நாளுக்கு நம்ம கிரைம் ரேட் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆமா, ஆனா பட் அதுக்கு அடுத்த ஃபேஸ் போய் சோத்துக்கு வழியிலாம பஞ்சம் போச்சுன்னா அது அந்த கிரைம் வேற. ஆமா, இது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எல்லாரும் மளிகை கடையில வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பீப்புள் ஸ்டார்ட் மிரட்டி புடிக்கிட்டு போலாமா, மிரட்டி புடிக்கிட்டு போலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு. ஏன்னா மனுஷனுக்கு பசி வரும்போது அப்ப நான் என்ன சொன்னேன், வீட்டுல என்ன சொன்னேன்னா, இப்ப எல்லாரும் பணிவோட மளிகை கடைக்காரங்கிட்ட பேசி வாங்கிட்டு இருக்காங்க. லாக்டவுன் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, இல்ல கையில காசு இல்லாம வர ஆரம்பிச்சு அதனால ஓபன் பண்ணி தான் இன்கம் இல்லாம இருந்துச்சுன்னா மளிகை கடை தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். மளிகை கடைக்காரங்க வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான. ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த லாக்டவுன் நம்ம வந்து வி ஹேவ் டு பீப்புளுக்கு கையில காசு இருக்கிற வரைக்கும் தான் இந்த லாக்டவுன் எல்லாமே. நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா, அந்த டாஸ்மாக் வந்து பெரிய லெவல்ல ஒன்னும் சேல்ஸ் ஆகாது அப்படின்னு நினைச்சேன். நம்ம மக்கள் கையில பணம் இருக்கு, அதுதான் டாஸ்மாகோட சேல். எனக்கு வந்து மாத்தி சொல்லுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு அக்கவுண்ட்ல காசு போட்டுச்சு, அந்த அக்கவுண்ட் திரும்பி வந்துருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். அது இல்ல மக்கள்கிட்ட காசு ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு இருக்க there are people who are addicts, 50 நாள்ல சூசைட் பண்ணா ஒரு கணக்கு இருக்கும். ஒரு ஓபன் பண்ணா பிரச்சனை வரும். ரெண்டு கவுண்ட் வேற எதுவுமே கிரைம் இல்லாதனால இந்த கிரைம் will show up separately. டாஸ்மாக் இப்ப எப்படி சொல்லலாம், மக்கள் கிட்ட பணம் இருக்குன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட சுத்தமா இல்ல. அவங்க எல்லாம் வந்து எப்படி சொல்லணும்னா, சுத்தமா இல்லன்னா கூட வேற மாதிரி பண்ணலாமே. நம்ம ஊர்ல இருக்க நீங்க எப்படி பேரிச்சம்பழம் வாங்க, பழைய சாமானுக்கு பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதே கான்செப்ட் தாங்க. அவன் வீட்டு சாமான கூட யாரோட சாமான நோபடி கேர்ஸ். உங்க வீட்டு முன்னாடி சைக்கிள் இருந்துச்சு, பைக் இருந்து தள்ளி வந்து வித்துட்டு கூட வாங்கி குடிக்கலாம். ஸோ அவன் எங்கேருந்து வந்துச்சு நம்ம கேட்க வேணாம். பட் I'm just saying this is possible. சரிங்களா? இல்ல பட் people need to work. மணி சொல்றேன், மைக்ரண்ட் லேபர்ஸ் திரும்பி வராட்டி என்ன ஆகும் அதுதான் நம்ம பேசணும். ஹோட்டல்ஸ் ரீஓபன் ஆகுமா, ஃபேக்டரிஸ் ரீஓபன் ஆகுமா, நம்ம ஆளுக்கு டாஸ்மாக்ல கியூ நிக்கிறதுக்கு பதிலா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நின்னாங்கன்னா நல்லது. சரிங்களா? ஆர் இந்த ஜாப்ஸ் ஆட்டோமேஷன் ஆயிரும். ஃபேக்டரி ஜாப்ஸ் நம்மளுக்கு போகலைன்னா இந்த ஜாப்ஸ் பெர்மனன்ட் ஆட்டோமேஷன் ஆயிரும். யோசிச்சு பாருங்க, ஒரு எம்ப்ளாயி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அவனுக்கு கவர்மெண்ட் ரூல் போட்டுரும், இஎஸ்ஐ போட்டுரும் வச்சுக்கோங்களேன். சாப்பிடறதுக்கு பிரைமேட் ஏரியா இருக்கணும், 2 பேர் 10 அடி கேப் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூலா கொடுத்துருவாங்க. அதை என்ஃபோர்ஸ் பண்றது கஷ்டம். அதுக்கு ஒரு ரோபோட் வாங்கிடலாமா? ரோபோட்டுக்கு 3 ஷிஃப்ட் இருக்கும். இல்ல 1% கூட 3% கொண்டு வந்து அவனை டிரான்ஸ்போர்ட் பண்ண, இது பண்ண, லோக்கல் லீவ் போட்டுரும், அது போட்டுரும், எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஒரு ரோபோட் மெஷின் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காசாலும் பரவாயில்ல. 2 வருஷம் 3 வருஷம் கேட்கும்போது நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, ஆட்டோமேஷன் வந்து பீப்புள் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆட்டோமேஷன் பண்றீங்களான்னு கேட்பாங்க. இல்ல சப்போர்ட் பண்றதுக்கு தான் ஆட்டோமேஷன். டிமாண்ட் வந்து இட் இஸ் எவர் க்ரோயிங். இப்ப எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, ஆளே வரலங்கும் போது ஐ நீட் டு ரன் மை பிசினஸ். நான் டிமாண்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் போது நான் ரோபோட்டை இந்த மாதிரி கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம வந்து we will be able to be frank, ரோபோட் வரதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிறது தான் இது எம்ப்ளாய்மெண்ட் கிராப் பண்ணி நம்ம வந்து அப்படி சொல்லலாம். see we have already jumped a generation. time machine we have already gone to a new generation. new inventions no reach ஆகல, or they are out of cost. சடனா every needs வச்சுக்கோங்க. see ரூம்பா இருக்க யூஎஸ்ல 20 இயர்ஸ் இருக்கு, நான் வாங்கிக்கவே மாட்டேன். இந்தியா வந்தா இதுக்கு தேவை, நம்ம இருக்க தூக்குறோம், நம்ம இருக்க முழுகுறோம், அதெல்லாம் ரூம்பா பண்ணாது. அது மாதிரி பாட்டு இருக்கலாம். பட் வீட்டுக்கு வேலைக்காரி வர மாட்டா, நீங்க தான் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஹவுஸ் ஒர்க் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். லேடிஸ்க்கு பிரச்சனை இருந்தா அவங்க வேற மாதிரி சால்வ் பண்ணாங்க. இமோஷன் இன்வால்வ் பண்ணி they will go in a different way. whenever men had a problem they will big solutions for it. தாண்டி போணுமா, ரோடு கட்டுவோமா, பிரிட்ஜ் கட்டுவோமா, ரோட கட்டுவோமா, பில்டிங் கட்டுவோமா, ரைட்? என்னைக்கு ஜென்ஸ இங்க கிச்சன்ல விட்டீங்களோ அன்னைக்கு தான் மிக்ஸி வந்திருக்கும், அன்னைக்கு தான் கிரைண்டர் வந்திருக்கும். சரிங்களா? சோ எல்லா மிஷின் மேல சொல்றேன். சோ நாளைக்கு வீட்டுல நீ ஏன் தூக்கணும் ஒரு அலோகேஷன் போட்டாங்கன்னா நம்ம ஆளுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைன்னா அதை வாங்குறதுக்கு இஎம்ஐ பார்த்து ஏதாவது போட்டு வாங்கிடுவாங்க, ரைட்? அது மாதிரி நியூ இன்வென்ஷன்ஸ் கமிங் இன்டு ஆட்டோமேஷன் lot of will happen inside home. சரிங்களா? ஃபார்ம் ஒர்க் பண்ணணுமா தெரியல, நிறைய டவுனுக்கு we have to look at. so I see automation in farming பாக்குறேன். சரிங்களா? ட்ரோன் பாருங்க நல்லா பிக்கப் ஆயிருச்சு. 3D பிரிண்டிங் புது ஆப்பர்ச்சுனிட்டி வருமா, 3D மேனுஃபேக்சரிங் கான்செப்ட் வருமா, ஆர் மெஷின் ஆப்ரேட் பண்றதே கேன் டு இட் ஜூம்ல வச்சு பண்ண முடியாதா?
ஆமா அங்க ஒரு கேமரா இருக்கு, இங்க ஜூம் மாதிரி ஆப் இருக்கு, இங்க இருந்து பார்த்து இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ற 30 செகண்ட் லாக் இருக்கு, அங்க ஆட்டோமேஷன் வர வரைக்கும் we can have remote working இருக்கலாம். Eventually instead of one person managing one machine, he will manage 10 machines. So the format வரும். Maybe I think we need to closely monitor and closely see how things are going to go. I think we have had a lot of discussion. புதுசா இப்போ ஷூட்டிங்ல அரகோல இந்த படம் இருக்க மேபி முடிப்பாங்க, பட் புது படமா லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. தியேட்டர்ல அந்த கான்செப்ட் அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல படம் அவசியமே இல்ல. So they will come with new concept for that part. சரிங்களா? Computer gaming as an industry will grow in a big way. The computer gaming VR realistic வந்துருச்சு, அதை வச்சு they will control it to machines. அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன். AI இருக்க suddenly Nvidia has launched this they launched a new one, right? 53 billion transistor வச்சு ஒரு chip launch பண்றாங்க. They are coming with new devices stuff in that area. So teleworking, tele remote எல்லாமே கான்செப்ட் சேர்த்து வச்சு whatever we spoke last 20 years அத கன்சாலிடேட் ஆகி வந்துருச்சு. already we are gone into it. சரிங்களா? சோ அடுத்த பார்க்க வேண்டியது நம்ம ஹர் மாதிரி பார்க்கலாமா? ஹர் மூவி பாத்தீங்களா? So we'll have our system can talk to us. அது மாதிரிலாம் வந்துடலாம். See, இப்போ நீங்க நான் லிஃப்ட் பட்டன் அமுக்க விரும்பல, ஏனா பார்க்க விரும்பல, ஆட்டோமேட்டிக்கா பண்ண முடியுமா சொன்னா, so we'll have a speech interface coming in quickly. அது மாதிரி நிறைய விஷயம் வரது வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி கிட்ஸும் they are jumping generations. the kind of apps they use எல்லாமே மாறி போச்சு. 50 நாள்ல அவங்களும் ஒரு PhD பண்ணிட்டாங்க ஆப்ல. we saw one post போடுறதுல there was a kid who changed his name as connecting correct zoom fake பண்ணதான். third fourth grade பையன் யோசிக்கறன்னு வெச்சுக்கோங்களேன். So we are not in a bad shape. I'm not expecting human civilization to go away in weeks or months or years so but we have to innovate faster. And again it makes sense to have a backup planet, right? Mars no planet la we have to go and have a backup civilization is important, because this can what is something can take away whole civilization, right? Yep. So science technology improvement க்கு பயங்கரமா இருக்கும், and people value what people are doing. சரிங்களா? So one bunch of people who don't want to go into medicine is all because of the disease. No people they'll be more attracted to it. Maybe it's a more life giving factor nu solli healthcare link போவாங்க. So career choices மாறும், right? But communication becomes an important factor. Okay. So if you're going to video and audio all the time, your skill has to improve. நீங்க ஒரு அந்த கூட்டத்துல ஒருத்தனா இருக்க முடியாது நீங்க, ரைட்? தனி மனிதன் எல்லாரும் தனி ஒருவன் எல்லாரும் இப்போ, ரைட்? So that's how we would like to position it. Yep. I think it's a very lengthy conversation. Thank you so much. But we were able to discuss a lot of things. Right, from a lot of things we discussed. Sure. Thank you so much, Sandil. Thank you. நான் உங்க வீடியோ லிங்க் அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சவன அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. See கண்டிப்பா I want to post it, we'll see from there. Okay. Yeah, and I want to take it forward to I want to talk about automation. Okay. We already spoke about automation similar பேசணும். நீங்க next எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க, we'll arrange a seminar for that day. It'll be a long time. கண்டிப்பா and I wanted to talk a lot of people, so இந்த மாதிரி I just wanted to have a conversation, so maybe we will take it forward. Sure. Okay, you can introduce me people so that we will get a lot of perspectives from people. Let's post it across. Already there are too many Zoom events நடந்துட்டு இருக்கு, பட் எனக்கு வந்து அவுட்கம் இதா வரணும். பேசுறதுல எனக்கு இஷ்யூவே இல்லங்க, I can always talk, but என்ன பார்த்தா what is the outcome? I want to change. நீங்க சொல்லுங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு பிளேஸ்மென்ட் ஆகாதுன்னு சொன்னீங்கன்னா ரிமோட் இன்டர்ன்ஷிப் கான்செப்ட் சொன்னா நீங்க உங்களுக்கு can we organize a remote internship thing? What can people do for அவங்க ஸ்கில்லுக்கு என்ன செய்யணும் உங்கள? Yep. எனக்கு லேப்டாப் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, இது இருக்குனா what I can do? Without challenge எடுத்து let them do. If they prove it, then can we help them get some kind of internship job initially, then maybe actual job பண்ண முடியுமா? Let's look at something where you can do concrete. At least தமிழ்நாட்டுல ஒரு 2 லட்சம் பேர் பண்றாங்களா who are finishing engineering and waiting for a job, right? 5 lakhs சொல்லிட்டு இருக்கேன், 2 lakhsல இந்த இஷ்யூ இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? Let's do something concrete for them. Sure, Sandil. So we will take it forward. Thank you so much. Sure. Weekend time spend பண்ணதுக்கு. Have a great day, Sandil. Bye. Thank you.